எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த வல்லோன் இறைவனை நாம் வணங்கிடுவோம். வல்லோன் இறைவனை நாம் வணங்கிடுவோம். அவன் வான்மறை வழியுணர்ந்து வாழ்ந்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில். அந்த தூயோ ரஹ்மானை தொழுதிடுவோம். தூயோ ரஹ்மானை தொழுதிடுவோம். அவன் திருக்குர்ஆன் வழியில் நடந்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. பூஞ்சோரை கூடும் வந்தாக அவர் மாறுவார். காதல் போதையில் தள்ளாடுவார். நீங்காத பைதியின் காதல் இன்னாலும் அழியானது. எந்த அருள் காதல் நிறையானது. நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் தீபமே பைதி என் ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام பெரியவர்களே தாய்மார்கள் சர்க்காருடைய பயான் அடுத்து இருப்பதின் காரணத்தினால் நான் தங்கள் சுருக்கமாக சில செய்திகளை சொல்லி முடித்தார் திரும்ப பெரியவர்களே தாய்மார்களே இந்த விழா சனது வழங்கப்படக்கூடிய விழா என்பதை நாம் அனைவரும் அறிகிறோம். அதற்காக நாம் மனிதர்களும் உற்சாகமாக விசுவாசத்துடன் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆனால் ஈமான் கொண்ட தோஷத்தினால் மூமினாக முஸ்லிமாக பிறந்து ரசிப்பதின் காரணத்தினால் தீனிலே ஒரு வகையான பிரியம், மார்க்கத்திலே ஒரு பிரியம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் மார்க்கம் என்ன என்று நாம் புரியாதவர்களாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். சன்மார்க்க பாஷையிலே மார்க்கத்தை தீன் என்பதாக சொல்வார்கள், மذஹப் என்பதாக சொல்வார்கள், மில்லத் என்பதாக சொல்வார்கள். மார்க்கம் என்றால் பின்னால் தங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மார்க்கம் என்ற வார்த்தை, இந்த பொருளை, இதே மார்க்கத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்தில் மில்லத் என்பதாக சொல்வார்கள். அதே மார்க்கத்தை வேறு அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் வேறு, ரசூலுடைய மார்க்கம் வேறு, இமாம்களுடைய மார்க்கம் வேறு என்பதாக நாம் இப்பொழுது விளங்கிக் கொண்டிருக்கிறோமே, அது தவறு என்பதை நினைவுபடுத்துவதற்காக தங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெரியோர்களே, சன்மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திரு சமூகத்தில் இணைத்து பார்க்கக்கூடிய காலத்தில் அதற்கு தீன் என்று சொல்லலாம் அல்ல சொல்லப்படுகிறது. அதே சன்மார்க்கத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு சமூகத்தில் இணைத்து பார்க்கக்கூடிய காலத்தில் மில்லத் என்பதாக சொல்வார். மில்லத்த முஹம்மதியா, மில்லத்த ரசூல் என்பதாக கூறுவார்கள். அதே மார்க்கத்தை இமாம்களின் பக்கம் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்திலே மذஹப் என்பதாக சொல்வார். ஆக ஒரு வஸ்துவை பிற வஸ்துக்களுடன் இணைத்து பார்க்கக்கூடிய காலகட்டத்திலே அதற்கு பெயர்கள் மாறுகிறது. நன்கு கவனிக்க வேண்டும். இந்த முடி இருக்கிறது, இந்த முடியை இந்த இடத்தை தாங்கள் சேர்த்து பார்க்கும் போது தாடி என்பதாக சொல்வீர்கள். அதே முடியை தலையிலே பார்க்கக்கூடிய காலத்திலே அதை கிர்தா என்பதாக சொல்வீர்கள். முடிதான் இரண்டுமே முடிதான். அந்த முடி எந்தெந்த இடத்தில் இது இணைக்கப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற்படி பெயர்கள் மாறும். உதாரணத்துக்காக தங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே தீன் என்பது ஒன்றுதான். அந்த தீனை அல்லாஹ்வுடைய திரு சமூகத்திலே நிஸ்பத் செய்யும் போது தீன், ரசூலுல்லாஹின் பக்கம் சேர்த்து பார்க்கும் போது மில்லத். அதே தீனை இமாம்கள் பக்கம் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்தில் அவர்கள் வகுத்து நமக்கு தந்தார்களே, அதனுடைய சாரை எடுத்து கொடுத்தார்களே, அதன் காரணத்தினால் அந்த தீனை மذஹப் என்பதாக சொல்லப்படும். ஆக பெரியவர்களே, இது தீன், மذஹப், மில்லத், மார்க்கம் என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்கம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, மில்லத் என்றால் என்ன என்பது இன்னும் நாம் புரியாதவர்களாகத்தான் காணப்படும். தீன் என்றால் என்ன கேட்டால் தாங்கள் என்ன சொல்வீர்கள்? இஸ்லாம் என்பதாக சொல்வீர்கள். இஸ்லாம் என்றால் என்ன? தொழுவது, நோன்பு வைப்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது. இதுதான் நம்முடைய சிந்தனையில பரவலாக காணப்படுகிறது, விளங்கப்படுகிறது பெரியவர்கள். ஆனால் நன்கு கவனிக்க வேண்டும். தீன் என்றால் என்ன பொருள்? பாஷை ரீதியில்
பாஷையின் அடிப்படையிலே தீன் என்றால் வழிபடுதல் என்ற பொருளாம். வழிபடுதல் என்று அதனுடைய பொருளாம் பாஷையில அகராதியில. இப்ப இந்த தீன் வழிபடுதல் என்ற பொருள் பக்கம் தாங்களுடைய சிந்தனை திருப்ப வேண்டும். தீன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? வழிபாடு, வழிபடுதல். இந்த தீன், இந்த வழிபாடு, வழிபாட்டிற்கு வழிபடுவதற்கு தீன் என்று ஏன் சொல்லப்படுகிறது? இதனுடைய தத்துவார்த்தம் என்ன? இதனுடைய காரணங்கள் என்ன என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்தை தாங்கள் சற்று ஆராயக்கூடிய காலத்தை சிந்தித்து பார்க்கும் போது மனித வர்க்கம் காணப்படுகிறது. இப்பொழுது நமக்கு பார்வையில மலாய்க்குமார்கள் ஜின்னாத்துகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள், அது நம்முடைய பார்வையில் இல்லை, காணப்பட இல்லை. ஜின்னுகள் இருக்கிறார்கள், ஜின்னு வர்க்கத்தார்கள், மலக்குகளும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பார்வையில் காணப்படாதவர்களாக காணப்படுகிறார், காட்சியளிக்கிறார்கள். ஆனால் மனித வர்க்கம் காணப்படுகிறது, காட்சியளிக்கிறார், பார்க்கப்படுகிறோம், நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த மேலே செல்வீர்களானால் மிருக வர்க்கம், மிருகங்கள் என்பதால் சொல்லப்படும். உயிரினங்கள், ஜீவராசிகள் என்பதாக சொல்வார்கள். இன்னும் கொஞ்சம் மேலே செல்வீர்களானால் தாவர வர்க்கங்கள் என்பதாக சொல்வார்கள். நல்லா கவனிக்க வேண்டும் பெரியவர்கள், தாய்மார்கள். அதற்கு மேலே செல்வீர்களானால் ஜடப்பொருள்கள் என்பதாக சொல்வார், ஜமாதாத் என்பதாக மேலே சொல்வார். இன்னும் கொஞ்சம் மேலே செல்வீர்களானால் அணுக்கள் என்பதாக சொல்வார். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பல்சவாவை தங்களுடைய சிந்தனையில் கொண்டு வர நான் விரும்ப இல்லை. அணுக்கள், அதற்கு கீழ்பாகத்திலே ஜடப்பொருள்கள், மலை, கல்லுகள், கரடுகள், இவைகளெல்லாம் ஜடப்பொருள் என்பதாக சொல்வோம், அசையாத பொருள்கள் என்பதாக சொல்லுவோம். அசையும் பொருள், அசையும் பொருள் என்றால் என்ன? ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அசைந்து கொண்டே இருக்கும் மரங்கள். அது ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அசைந்து கொண்டுதான் இருக்கும். அது தாவரவர்கள் என்பதாக சொல்வார். அடுத்த ஸ்டேஜ் கீழ்பாகத்தில் வரும்போது மிருகங்கள், ஜீவராசிகள், உயிரினங்கள் என்றால் என்ன பொருள்? அது தன் நாடி இடத்திற்கு செல்லும். அது ஒரே இடத்தில் இருக்காது, அது நாடி இடத்திற்கு சென்று கொண்டே இருக்கும். चलो और अपने इशारत को जारी रखिए. सलाम. இப்பொழுது நாம் மிருக வர்க்கம், ஜீவராசிகள் என்பதாக சொல்லுகிறோமே, ஹைவானாத் என்பதாக அரபில் கூறப்படும். அதற்கு அடுத்த அந்தஸ்து இன்சான், மனித வர்க்கம். மனித வர்க்கத்திற்கும் மிருக வர்க்கத்திற்கும் மத்திய வித்தியாசம் என்ன? மிருக வர்க்கம் தன் இஷ்டப்படி, தன் நாடியபடி, இஷ்டப்படி அல்ல, தன் நாடியபடி செயல்படுவது. முத்தஹரிக்கும் பில் இராதா, ஹஸ்ஸாசும் முத்தஹரிக்கும் பில் இராதா என்பதாக சொல்வார்கள். மிருகம் என்று சொன்னால் தன் நாடி இடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். நாடி இடம் என்பதா சொல்வதை இஷ்டப்படி அல்ல, நாடி இடத்திற்கு செல்லும். இன்சான் இருக்கிறானே, இன்சான் மனிதன், அவன் எப்படி செயல்படுகிறான், எப்படி செயல்படுகிறான் என்பதை நாம் சற்று இப்பொழுது வித்தியாசத்தை கணிக்க வேண்டும். தெரியும், மனிதன் ஒன்றில் அவன் இஷ்டப்படி செயல்படுவான், நாடியபடி அல்ல, நாடியபடி மனிதனும் செயல்படுவான், மிருகங்களும் செயல்படுவான். முத்தஹரிக்கும் பில் இராதா என்பதாக சொல்வார்கள். மிருக இனமும் மனித இனமும் நாடியபடி செயல்படுவதற்குண்டான சக்தி உள்ளதுதான். ஆனால் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் மத்தியிலே வித்தியாசம் என்ன? மனிதனாகிறவன் தன் இஷ்டப்படி செயல்படக்கூடிய. அங்கு கவனிக்க வேண்டும் பெரியவர்கள். இஷ்டப்படி, நாடியபடி என்றால் வித்தியாசம் தாங்கள் தான் இப்படி சிந்திக்க வேண்டும். நேரம் நான் அதையெல்லாம் விரிவுரை செய்தால் சர்க்கார் அவருடைய பொன்மொழிகள் இருக்க நாம் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சாப்பாட்டுடைய நேரம் இருக்கிறது, விழா முடிக்க வேண்டியிருக்கிறது. நீளமாக சொல்வதற்குண்டான நேரம் இல்லை என்றால் தங்களுக்கு சுருக்கமாக நினைவுபடுத்துகிறேன். ஆக நாம் மனிதர்களா தன் இஷ்டப்படி செயல்படுகிறார்கள். ஒன்று, அவன் எப்பொழுதுமே ஷைத்தான் இன்சானிலே ஊடுருவி பாய்ந்து அவன் தன்னை தனக்கு வசப்படுத்தி மனிதனை தன் இஷ்டப்படி நடத்துவான், தன் இஷ்டப்படி நடத்துவான். பெரியவர்களே, அப்ப மனிதன் தன் இஷ்டப்படி செயல்படுவான், அல்லது பிறருடைய இஷ்டப்படி செயல்படுவான், அல்லது ஷைத்தானுடைய விருப்பப்படி செயல்படுவான். மூன்று இருக்கிறது பாருங்க. உண்டா இல்லையா என்று சிந்திச்சு பாருங்க. நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால் ஒன்றைக்கு நாம் இஷ்டப்படி, நாம் விருப்பப்படி. ஏன் இஷ்டம் என்ன செய்ய, நீ என்ன சொல்றதுன்னு சொல்ல முடியாது பழக்கத்துல பாஷையில. அதான் தன்னுடைய இஷ்டப்படி, தன் விருப்பப்படி. ஒன்று
இரண்டாவது பிறருடைய இஷ்டப்படி இன்னார் இன்னதை செய்ய சொன்னார்கள் அதை செய்கிறேன். இன்னார் அதெல்லாம் நீண்ட தப்சீல் கிடையாது இப்பொழுதுங்களுக்கெல்லாம் பிறருடைய இஷ்டம். மூன்றாவது என்ன? ஷைத்தானுடைய இஷ்டம். ஒரு மனிதன் தன்னுடைய ஷைத்தானுக்கு வழிபடக்கூடிய காலத்தில் தீன் என்றால் என்ன? வழிபடுதல் தீன். இன்ன தீன் இல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக தீன் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே இஸ்லாம் ஆகும். இஸ்லாம் என்றால் என்ன? பின்னால் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். பெரியவர்களே, வழிபடுதல் என்றால் தீன். நீ உன்னுடைய நஃப்ஸுக்கு வழிபட்டால், உன்னுடைய விருப்பத்திற்கு நீ வழிபட்டால் அது உன்னுடைய தீன், அல்லாஹ்வுடைய தீன் அல்ல. இன்ன தீன் இல்லாஹில் இஸ்லாம். நீ அல்லாஹ்வுடைய இஷ்டத்திற்கு வழிபடாது, ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்டத்திற்கு நீ வழிபடாது. ஓர் இஷ்டப்படி வழிபட்டு செயல்படுவீயானா வழிபடுதல் செயல்படுதல். உன் இஷ்டப்படி நீ செயல்படுவீயானால், உன் இஷ்டப்படி நீ வாழ்க்கையை கொண்டு செல்வியானால் அந்த பணிகள் செய்ய வேண்டும், வழிபடுதல் வேண்டும் பெரியவர்களே. அப்போதான் நம்முடைய தீன் தீனுல் இஸ்லாம், தீனுல்லா, தீன ரசூல், நமது நாயகத்தினுடைய தீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் தீன் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் அதன்படி தன்னுடைய சிந்தனையை இந்த பொருளை கொண்டு வருகிறது. நாம் என்றால் தீன் என்றால் 5 நாளை தொழுகு. நான் தொழுவதை தீன் இல்லை என்பதாக சொல்லவில்லை. தொழுகை தீனுடைய பிரதானமான ஒரு தூண், பிரதானமான ஒரு பொருள் வச்சுதான் அது. ஆனால் தீன் என்ன என்பதை சற்று சிந்திப்போமே. ஆனால் சதா நாம் தீன்தாராக இருப்போம், சதா அல்லாஹ்வுடன் நாம் தொடர்பு கொண்டவர்களாக இருப்போம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருப்போம். ஆகவே பெரியவர்களே, தீனுடைய பாடம், தீன் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் இதுவும். ஆனால் நாம் தீனுல் இஸ்லாத்திலே பிறந்தோம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வாழ்க்கை செய்கிறோம். ஆனால் இஸ்லாத்திலே வாழ்க்கை செய்கிறோமா என்பதை சற்று யோசிக்கிறேன். முஸ்லிமாக பிறந்தது வாஸ்தவம் தான், ஆனால் முஸ்லிமாக வாழ்க்கை செய்வது வாஸ்தவம் தான், முஸ்லிமுடைய ஜமாத்திலே இருப்பது வாஸ்தவம் தான். ஆனால் நம்ம இஸ்லாம் இருக்கிறதா? இஸ்லாம் எந்த அடிப்படையில் இருக்கிறது? நம்முடைய வழிபாடு அந்த தீன், அந்த வழிபடுதல் அந்த இஸ்லாம், அந்த தீனாகிறது. தீனாகிறது இஸ்லாம், இஸ்லாமாகிறது தீன், வழிபடுதல் தான் இஸ்லாம், இஸ்லாம் தான் தீன். பெரியவர்களே, அப்ப நம்முடைய வழிபாடு எந்த அடிப்படையில்? ஆனால் நாம் வழிபடுதல் என்ற அந்த வார்த்தை, வழிபடுதல் என்ற அந்த இஸ்லாம் என்ற பொருளை குறிப்பிட்ட சில வழிபாடுகளில் நாம் சொந்தப்படுத்தி பெரும்பான்மையான வாழ்க்கை துறைகளை நாம் அலங்கோலமாக ஆக்கிக்கொண்டு ஒரு சமயம் நன்கு கவனியுங்கள் தாய்மார்களும் பெரியவர்கள், யூதர்களில் அகல கிதாப் சலாம் என்று சொல்லப்படும் அவருடைய பெயர். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், முஸ்லிமாக ஆனார்கள். அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டதற்கு பிறகு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மதஹ்பிலே இருந்த ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ஷரியத் முஹம்மதியாவிலே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மதஹ்பிலே வந்ததற்கு பிறகு, இந்த ஷரியத்தில் வந்து பிரவேசித்ததற்கு பிறகு அவர்களுக்கு சில சிந்தனைகள் உள்ளத்திலே பிறந்தது. நன்கு கவனிக்க வேண்டும் தாய்மார்களும் பெரியவர்களும். ஷைத்தானை வழிபடுதல் என்றால் என்ன என்பதை தங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யார் பின்னாலும் போக வேண்டும், யார் பின்னாலும் பின்தொடர வேண்டாம், யாரை நீ காப்பாற்ற வேண்டாம், உன்னை காப்பாற்றினா போதும் அப்படின்னா அல்லாஹ் ஆயத்துல இந்த ஆயத்தை இறங்கின சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்துடைய கருத்து புரிய இல்லை. இப்ப யாருக்கும் தவறு செய்யப்படாதா, யாருக்கும் ஏவல் விளக்கல் செய்யக்கூடாதா, நாம் நம்முடைய நஃப்ஸை காப்பாற்றினா போதுமா என்பதாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு சிந்தனைகள் பிறந்தது. அந்த சிந்தனைகள் அவங்களுடைய சிந்தனைப்படி செயல்படவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய சமூகத்திலே பிரச்சனமான சஹாபாக்கள் யார் சொல்லலாம் இந்த ஆயத்துடைய பொருள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உங்களிலே சுஹனஃப் என்று சொன்னா வகாலத் கஞ்சத்தனம் இருக்கிறது, அதுல கொஞ்சம் பிடிவாதத்தன்மை சித்தம் சொல்வார்கள். அந்த கஞ்சத்தனத்திலே கொஞ்சம் பிடிவாதத்தன்மை உள்ள மனிதன், அந்த சிவத் அந்த குணம் உங்களை வந்துருச்சு, உங்க சமுதாயத்தில் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா அவர்கள் பின்னாலே செல்ல வேண்டாம், அவங்க உங்க பேரை கேட்கவே மாட்டாங்கன்றாங்க. நான் சொல்லுவாங்க நல்ல கவனி கை வச்சு பெரியவர்களே, யார் இடத்தில் யாருடைய உள்ளது வகாலத் கஞ்சத்தனம் இருக்கிறதோ, பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை யாருக்கு வராதோ
அவர்களுக்கு நீங்கள் தப்லீக் தீன் செய்ய வேண்டாம் என்று குர்ஆன் இந்த ஆயத்தின் கருத்தம். அலைக்கும் அன்ஃபுஸக்கும். அதே போதுதான் ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தில் இந்த நிலை வந்துவிட்டால் யாருக்கும் நன்மையை பற்றி ஏற வேண்டிய அவசியமே இல்லைன்றாங்க. அவர்களும் இஷ்டப்படி விடுங்கட்டான். இரண்டாவது சிவத்தை என்ன? யார் தன்னுடைய இஷ்டத்தை மனோஜிக்கும் தேர்வானோ, மனோஜியாருக்கும் தேர்வானோ அவர்களுக்கும் தப்லீக் செய்ய வேண்டிய தேவையில்லைன்றான். அவன் என்னதான் சொன்னாலும் ஏன் இஷ்ட ஹஜ்ஜர் சொல்றான். அதனால கவனிங்க. ஒரு தடவை ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், நீண்ட செய்தி, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் என்ற பணிசார் இப்படி உலகத்தில் மிகவும் பெரிய அறிவாளி யார் என்பதாக ஒரு மனிதர் கேட்டார். நான் தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம். உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு சோதனை அவர்களுக்கு உண்டாக்கி, இல்ல மூஸா உங்களை விட உயர்ந்தவங்க ஒருவர் ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் அந்த இல்மை தேடுவதற்காக வேண்டி. நீண்ட சம்பவம். மீலாதுடைய மஜ்லிஸிலே மீலாத் ஜமாஅத்தில் கூட சர்க்கார் அவர்கள் அதை நினைவுபடுத்தினார்கள் போதும். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, நஃப்ஸை, அதாவது தன்னுடைய இஷ்டம் எல்லாரும் ஒரு இடத்துல ஸலவாத் சொல்லுங்க. இல்லம்மா வச்சு எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக தோற்றுவித்தான் அந்த அல்லாஹுக்கு சொந்தமாக. இன்னும் நம்மை தன்னுடைய ஹபீபாகிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக தோற்றுவித்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழ். இந்த ஜாமியா ஃபைசுல் ஹசனாத் அரபி கலாசாலையின் நாசிர் ஹசரத் அல்ஹாஜ் அல்லாமா ஆரிஃப் பில்லா அவர்களே, இன்னும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த மதரசாவுடைய பேராசிரியர்களே, உலமா பெருமக்களே, ஏனைய இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, பிற மத சகோதரர்களே, என் உடல்நிலை அறியாது நானும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்றாலும் படைகளத்தில் ஒப்பாரி என்று சொல்வார்கள். அதுபோல முன்கூட்டியே நான் வர மறுத்திருந்தால் அது விஷயம் வேறு. வருகை தர இசைந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள சம்மதம் அளித்து மேடையில் வந்து அமர்ந்த பின் சற்று நேரம் பேசும்படியாக சொல்லும் பொழுது நான் சார்ந்து போக சொல்ல முடியவில்லை. அல்லாஹ்வுடைய உதவியை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய சிற்றுரையை துவக்குகிறேன். அன்பர்களே, சுருக்கமான முக்கியமான சில விஷயங்களை மனிதன் அறிந்து கொண்டால் அன்றி மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்க. ஆரம்பமாக மனிதர்களாகிய நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்? முன்பாக பேசிய பேச்சாளர்களில் கும்பகோணத்தை சேர்ந்த டாக்டர் கலீலுல்லா MBBS அவர்கள் தமிழிலும் சொன்னார்கள். நான் அதையே ஆங்கிலத்திலும் சொல்லும்படியாக கேட்டுக்கொண்டேன். அதையும் சொன்னார். ஆகவே அன்பர்களே, மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன? நாம் மனிதர்களாக ஏன் தோற்றுவிக்கப்பட்டோம்?
நம்மை நாம உண்டாக்கி கொண்டோமா அல்லது நாம் உண்டாக்கப்பட்டோமா? நாம உண்டாகவில்லை. நாம நம்மை சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை. நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பர்களே, யார் நம்மை உண்டாக்கியது? யார் நம்மை படைத்தது? யார் நம்மை சிருஷ்டித்தது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் சிருஷ்டிகர்த்தா ஒருவன் இருந்தே ஆக வேண்டும். நம்மை படைத்தவன், நம்மை உண்டாக்கியவன் ஒருவன் இருக்குகிறான் என்ற உணர்வு, தெளிவு நமக்கு ஏற்படுகிறது. உங்களுடைய கவனம் முழுமையாக என் பக்கத்தில் இருந்தால் தான் நான் பேச முடியும். அன்பர்களே, என்னுடைய ஆரம்ப பேச்சு, நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்? யாரால் சிருஷ்டிக்கப்பட்டோம்? அந்த சிருஷ்டித்தவர், சிருஷ்டிகர்த்தாவுடைய நோக்கம் யாது என்பதை ஒரு மனிதன் சிந்திக்காத வரை அவன் தன்னை சீர்திருத்திக் கொள்ள சந்தர்ப்பமே கிடைக்காது. இது போன்ற ஒரு சபை, இவ்வளவு பெரிய சபை என்ற ஒரு சிறிய சபையில் நான் உரையாற்றும் பொழுது அங்கிருந்த மாணவ தோழர்களை கேட்டேன். நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்? Why we are created in this world? அப்போ 10வது 10th படிக்கக்கூடிய ஒரு மாணவர் எழுந்து சொன்னால் அதற்கு பதில் நான் உரைக்கிறேன். சொல்லுங்கள் என்று சொன்னேன். அன்பர்களே, அந்த மாணவர் சொன்னது அவருடைய ஆராய்ச்சியின்படி சொன்னார். அதை தவறு என்று சொல்ல முற்படவில்லை. அவர் என்ன சொன்னார்? இந்த பூமியை ஆண்டவன் படைத்தான். அதில் செடி கொடிகளையும், தாவர வர்க்கங்களையும், தானியங்களையும், பழவர்க்கங்களையும், காய்கறிகளையும், கீரை வகைகளையும் படைத்தான். அவைகளை சாப்பிட்டு ஒழிப்பதற்காக மிருக இனங்களை படைத்தான். என்றாலும் மிருக இனங்களால் அனைத்தையும் சாப்பிட்டு ஒழிக்க முடியவில்லை. மேல் மிச்சமாக மனிதனை படைத்தான் என்று அந்த மாணவர் பதில் உரைத்தார். நீங்க கேட்காத மாதிரி எனக்கு தெரியுது. எல்லாரும் கவனிச்சு கேட்காத மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ப கடைசி நேரம், கொஞ்ச நேரத்தில் விழாவை முடிக்கணும், சாப்பாடு அடுத்தபடியாக சாப்பாட்டு நேரம், தொழுக நேரம். அன்பர்களே, அந்த மாணவர் தன்னுடைய சிந்தனை கேட்டிய சொன்னார். இந்த பூமியில் முளைக்கக்கூடிய தானியங்களை எல்லாம், காய்கறிகளை, பழவர்க்கங்களை, கீரைகளை, புல்களை, இலைத்தலைகளை சாப்பிட்டு ஒழிக்க மிருக இனங்களால் முடியவில்லை. மேல் மிச்சமாக மனிதனையும் ஆண்டவன் படைத்தான் என்று அந்த மாணவர் பதில் சொன்னார். நீங்க எல்லாரும் மௌனமா இருக்கிறத பார்த்தா உங்களுடைய பதில் அதுதான் மாதிரி தெரியும். அன்பர்களே, இப்ப சொன்னாது மிகையாகாது. யாரை பார்த்தாலும் வகை வகையாக சாப்பிடும் பொழுது ஏனப்பா இப்படி எல்லாம் சாப்பிடுகிறாய்? இத்தனை வகை உணவு எதற்காக? வைட்டமின் A to Z பார்த்து சாப்பிடுறிய, சத்துள்ள உணவு. அப்ப என்ன பதில் சொல்ற? ஒரு பதில் தான் சொல்ற. சாப்பிட்டால் தானே சம்பாதிக்கலாம், சாப்பிட்டால் தானே உழைக்கலாம், சம்பாதிக்கலாம் என்று மனுஷன் சொல்ற. அவன் பொருள் திரட்டும் பொழுது பொருளையும் நேர்மையாக திரட்டுகிற நண்பர்களே, நேர்மைக்கு புறனாக திருடுகிறான், பொய் சொல்லுகிறான், கொள்ளையடிக்கிறான், பிறர் சொத்தை அபகரிக்கிறான், முஸ்லிம் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு பிறவைகளுடைய சொத்தை அபேசப்படுகிறான், எதீம்களை வழங்குகிறார் என்று அவர்களுடைய முதலை சாப்பிடுகிறார். ஆக இன்னும் அது போன்ற ஆயிரக்கணக்கான முறைகள். எந்த முறைகளில் முஸ்லிம் பொருளீட்டக்கூடாதோ அந்த முறைகளில் எல்லாம் முஸ்லிம் பொருளீட்ட முற்படுகிறான். அதையெல்லாம் சந்தோஷமாக சாப்பிடுகிறான். சாப்பிடும் பொழுது ஏன் சாப்பிடுகிறாய் என்று கேட்டால், சாப்பிட்டால் தானே உடலுக்கு சத்து வரும், சக்தி இருந்தால் தானே
உழைக்கலாம், சம்பாதிக்கலாம் என்று சொல்லுகிறார். சம்பாதிக்கும் பொழுது ஏன் சம்பாதிக்கிறாய், ஏன் இத்தனை கஷ்டங்களை சகிக்கிறாய் என்று கேட்டால், சம்பாதித்தால் தானே சாப்பிடலாம். ஆகவே அன்பர்களே, இந்த பதிலை பார்க்கும் பொழுது என்ன தெரியுது? சாப்பிடுவது சம்பாத்தியத்திற்காக, சம்பாதிப்பது சாப்பிடுவதற்காக. ஆகவே மனிதன் தன் வாழ்க்கை லட்சியமாக என்ன கொண்டிருக்கிறான்? ஆண்டவன் நம்மை பூமியில சிருஷ்டித்து விட்டான், நமக்கு கைய கால கண்ணு மூக்கு எல்லாம் கொடுத்துட்டான், அறிவை கொடுத்துட்டான், எப்படியாச்சும் பொழைச்சு கேட்டு ஆண்ட விட்டுட்டான். ஆக எப்படியோ நாம் பிழைத்து சாப்பிட்டு இந்த வயிற்றை, ஒரு சான் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்ற இதுதான் வாழ்க்கை லட்சியம் என்ற முடிவுக்கு மனுஷன் வந்துடுது. தலையில கொஞ்சம் சுமையா தெரியுது, கிரீடத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. சிற்றுரை துவக்கமும் ஒரு சிறிய சரித்திரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். டெல்லி மாநகரில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதுடைய படிக்கட்டுகள் சற்றேறக்குரிய 30-32 படிக்கட்டு. அத ஷாஜஹான் வாலிபத்துல கட்டினார் ஒரு மனுஷன். அதனால நிறைய படி வச்சு பள்ளியை மேல தூக்கிட்டார். அந்த படிக்கட்டுல எப்ப பார்த்தாலும் பிச்சைக்காரர்கள் அமர்ந்து இருப்பார். அவர்களும் மன்றம் நம் போன்ற மனிதர்கள் தான். கண்ணில்லாத கபோதிகள், கையில்லாதவர்கள், அன்பர்களே, பலவிதமான மக்கள் இருப்பார்கள். ஃபாரினர்ஸ், அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய சிலர் படம் எடுப்பதற்காக இங்க வர்றாங்க, போட்டோ பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய காலத்தில் ஒரு ஆங்கிலேயன் வந்தார். அவரிடத்தில் ஒரு இஸ்லாமிய பிச்சைக்காரர் கை நீட்டி கேட்டார். அவர் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் தாளை எடுத்து அவர் கொடுத்தார். நீங்க கவனமா கேட்கணும். இப்ப சிந்தனை எல்லாம் சாப்பாட்டு பக்கம் போல் டைம் ஆக ஆக ஏன் செய்தி காத்துல போயிடும். அன்பர்களே, பேண்ட் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அவர் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல 100 ரூபாய் தாள்ல 10,000 ரூபாய் கட்டு இருக்கு பாருங்க, அதையும் வச்சிருந்தார். அந்த 10,000 ரூபாய் கட்டுக்கு கீழே 10 ரூபாய் தாள் இருந்துச்சு. அவர் ஜேபில் கையை விட்டு குடஞ்சு அந்த 10 ரூபாய் தாளை இழுத்தாருங்களே, 10 ரூபாய் தாள் கையில வந்துருச்சு. அந்த 10,000 ரூபாய் கட்டு கீழே விழுந்துருச்சு. நல்லா கவனிச்சுங்களா அன்பர்களே? 10 ரூபாய் ஏழைக்கு கொடுத்தாரு, அவர் மேல போயிட்டார், பாஞ்சு பள்ளியாசல் மேல போயிட்டார் போட்டோ எடுக்கிறது. அந்த 10 ரூபாயை வாங்கி பிச்சைக்காரனும் 2 காலம் இல்லாத மனுஷன். அவன் கத்தி கத்தி பார்த்தான், சத்தம் போட்டான். அவன் பார்த்துட்டான் அந்த 10,000 ரூபாய் கட்ட. உடனடியாக அவன் கையில எடுத்துக்கிட்டான். அப்ப சத்தம் கொடுத்தா அந்த ஆங்கிலேயனுக்கு கேட்க இல்லை. அவன் பள்ளிக்கு மேல போய் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அன்பர்களே, அவர் வேறு பக்கமாக போய்விட்டார். மறுபடி 1 மாத காலம் நம்முடைய இந்திய திருநாட்டில் அவர் சுற்றுப்பிரயாணம் செஞ்ச பிறகு தன் தாயகம் திரும்பும் பொழுது மறுபடி ஒரு தடவை அந்த பள்ளியை பார்வையிட வந்தார், பள்ளிவாசலை. அப்ப படிக்கட்டில் ஏறும் பொழுது அவரை அடையாளம் தெரிந்த அந்த பிச்சைக்காரன் அவரை பிடித்துக் கொண்டார். என்ன என்று கேட்டான். ஒரு சற்றேறக்குரிய ஒரு மாதத்துக்கு முன்பாக இதே பக்கமாக நீங்கள் இந்த பள்ளியை போட்டோ எடுக்க வந்தீர்கள். நான் பிச்சை கேட்டேன், நீங்க 10 ரூபாய் கொடுத்தீர்கள். உங்களுக்கு சொந்தமான 10,000 ரூபாய் கட்டு கீழே விழுந்துருச்சு, அதை நான் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் என்று அவர் தான் கந்தை துணி மூட்டையில் இருந்து அந்த 10,000 ரூபாய் கட்டை எடுத்து அந்த ஆங்கிலேயரிடம் கொடுத்தார். அவன் வாங்கிட்டு சொன்னா, நான்சென்ஸ், நீ முட்டாளியா, நீ பிச்சை எடுக்கிறதுக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிற, ஆண்டவனா பார்த்து 10,000 ரூபாய் கட்டு உனக்கு கொடுத்தான், அதை திருப்பி என்கிட்ட கொடுக்கிற, அதை திருப்பி என்கிட்ட கொடுக்கிற. நான் அதை தேடிக்கிட்டு வர இல்லை. நான் என் நாட்டில இருந்து ஏராளமாக அந்த பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் கொண்டாந்து இருக்கிறேன், அதை மாத்திக்கிட்டு நான் செலவு செய்யறேன். இந்த 10,000 ரூபாய் காணா போனதை பத்தி நான் கவலைப்பட இல்லை, தேடவும் இல்லை, அதை நான் பொருட்படுத்தவே இல்லை. உனக்கு அது கிடைச்சிச்சு, நீ உன் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கலாம், நீயோ பிச்சைக்காரன். அந்த 10,000 ரூபாய் ஏன் திருப்பி கொடுக்கிற? ஆகையினால நீ முட்டாளுங்கிறது தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. அன்பர்களே, அந்த இஸ்லாமிய பிச்சைக்காரன் சொல்றான்,
துரை அவர்களே, நான் ஏன் திருப்பி கொடுத்தேன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நான் முட்டாளா என்பதை நீங்க முடிவு செய்யுங்க. ஏன் திருப்பி கொடுத்தேன்? பாஷையை மொழிபெயர்ப்பதற்கு இடையில ஆள் வச்சு கேட்டா, அப்ப அந்த இஸ்லாமிய பிச்சைக்காரன் சொல்றான், நாங்கள் முஸ்லிம்கள், இந்த உலக முடிவுக்கு பிறகு மறுமை நாள், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் இருக்குகிறது. அந்த நாளையில் ஆதிபிதா ஆதம் தொடுத்த அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் முதல் மனித கோடிகளுடைய இறுதி ஆள் வரை அங்கு எழுப்பப்படுவோம். இவ்வுலகில நம்மை வாழ விட்ட அந்த ஆண்டவன் கேள்வி கணக்குகளை கேட்பான். அந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஈமான் கொண்ட, நீங்க போற்றி புகழக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து, அந்த ஈசா நபி வருவார்கள். மாஷர் மைதானத்தில் அங்கு உங்களுடைய நபி வருவார்கள். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் வருவார்கள். அது சமயம் உங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய நபியை பார்த்து, உங்களை ஈமான் கொண்ட ஒரு அடியான், ஒரு சீடன், உங்களுடைய உம்மத்துல ஒரு ஆள், ஏன் உம்மத்துடைய ஆளுடைய 10,000 ரூபாய் கட்ட அபேஸ் பண்ணிட்டான், ஆள் வந்தும் திருப்பி கொடுக்க இல்லை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னால், எங்களுடைய நபி தலை குனிய வேண்டியதாக வருமே, எங்களுடைய நபிக்கு அந்த கதி வரக்கூடாது என்பதற்காக நான் திருப்பி கொடுத்தேன் என்று சொன்ன. அன்பர்களே, இதற்கு பேர் இஸ்லாமிய உணர்ச்சி என்று சொன்ன. விளங்குதுங்களா? இன்னைக்கு இஸ்லாமிய பேர் தாங்கிகளாக நாம் வாழ்க்கை. அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி சொன்னார், அதாவது எப்படியோ பொருள் திரட்டி பணக்காரனாக வாழ வேண்டும், சீமான் என்ற பெயர் பெற வேண்டும், அதை ஒரு கௌரவமாக கருதக்கூடிய காலம். வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை எடுபட்டு விட்டதால், சற்று முன்பாக நாசிர் சொன்னார்கள், பொருளாசை வந்த மனிதனுக்கும் அவன் பின்னால போகாதீங்க, அவனை திருத்த முடியாது, கேட்கவும் மாட்டான். அன்பர்களே, ஒரு சிறிய சம்பவத்தை, நடந்த சம்பவத்தை பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் வாயார நான் கேட்டிருக்கிறேன், அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இப்போ ஒவ்வொருத்தரும் அதையே தங்களுடைய நெஞ்சில வச்சு பாருங்க. நாளை மறுமை நாளையில் முஸ்லிம்களாகி நாம் செய்யக்கூடிய குற்றங்களை மற்றவர்கள் எடுத்து சொல்லி, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாமிய நியதிப்படி வாழுகிறோம் என்று பறைசாற்றியவர்கள். இப்போதைக்கு நாசிர் ஹசரத்துடைய பயான் தெளிவுபடுத்திருச்சு, தீன் என்ன, இஸ்லாம் என்ன. அன்பர்களே, நாம எந்த தீன்ல இருக்கிறோம், எல்லாரும் அவரவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆகவே உங்களுடைய கவனத்தை ஹசரத் அவர்கள் நல்ல விதமாக இன்றைக்கு தீட்டி அதை கூர்மையாக்கிவிட்டபடியினால், மிகைப்பட சொன்னால் நானும் இவ்வளவு தெளிவாக இன்றுதான் விளங்க முடிந்தது. இஅ்திகாதாத், இபாதாத், இன்னும் மற்றதுல முஆமலாத், முஆஷரத் போல நேரம் அவர்கள் கொடுக்க இல்லை. சொன்ன 2 விஷயத்துல நாம எந்த தீன்ல இருக்கிறோம்? நஃப்ஸுடைய தீனா, காஹிஷாத்துடைய தீனா? அன்பர்களே, ஷைத்தானுடைய தீனா, இல்ல தீனுல்லா அல்லாஹ்வுடைய தீன்ல இருக்கிறோமா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர்களுடைய அந்த பயான் போதுமானது. நான் உங்களுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்புறேன். என்ன திருப்புறேன்னா, நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டோம்? அன்பர்களே, அதை சிந்திக்காத மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், ஒரு மாணவர் சொன்ன பதிலை சொன்னேன், சாப்பிட்டு ஒழிப்பதற்காக மனுஷனை படைச்சான்னு சொன்னான். அன்பர்களே, இவ்வளவு இதற்காக மிருகங்கள் நிறைய. அவர் பதில் அப்படி சொன்னதுனால தான் குர்ஆன் ஷரீஃப் ஒரு வகையில் மனிதர்களில் சிலர் அந்த பக்கம் சேர்த்து, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், சிந்தித்து தெளிய மாட்டார்கள், சிந்தித்து சீர் பெற மாட்டார்கள். வலஹும் ஆயுனுன் லா யுப்சிருன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், பார்த்து திருந்த மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகளும் இருக்கும், கேட்டும் திருந்த மாட்டார்கள். அன்பர்களே,
உள்ளம் இருந்தும் உணர்வு பெறாதவர்கள், கண்ணிருந்தும் தெளிவு பெறாதவர்கள், காதிருந்தும் கேட்டு தங்களை சீர்திருத்திக் கொள்ளாதவர்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் மனித கோலத்தில் மனித உருவில் வாழ்ந்தாலும் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்ற மிருகங்கள் தான் என்று குர்ஆன் சொல்லுது. முஸ்லிம்களே, நான் அதிகமாக உங்களை தான் முன்னோக்கி பேசுறேன். இது நாம் ஈமான் கொண்ட குர்ஆனில் நம்ம பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான்? அப்போ உள்ளம் எதற்காக, இந்த கண்ணு ரெண்டு எதற்காக, இந்த காது எதற்காக? உள்ளத்தை கொண்டு சிந்தித்து சீர்பெற வேண்டும், கண்களை கொண்டு பார்த்து திருந்த வேண்டும், காதுகளை கொண்டு கேட்டு திருந்த வேண்டும். இந்த மூன்றையும் பயன்படுத்தி சீர்திருந்தாதவர்களை அல்லாஹ் அவர்கள் மனித உருவில் இருந்தாலும் மனித வடிவில் இருந்தாலும் அவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள் தான். கல்லானா நண்பர்களே, அத்துடனே அல்லாஹ் நம்மளை விளையில்லை. இன்னும் அல்லாஹு தஆலா நம்முடைய உச்சகட்ட பல்ஹும் அலல், அந்த ஆடு மாடு ஒட்டகையை விடவும் கேடு கெட்டவர்கள். காரணம் என்ன? இப்படி சிந்திக்கக்கூடிய உள்ள மிருகத்துக்கு, இப்படி பார்த்து தெரியக்கூடிய கண்கள் மிருகத்துக்கு. அதுக்கு கண்ணு இருக்குங்க. என்ன இதே பள்ளிவாச வழிய பள்ளிவாச தெருவில் ஒரு மாடு போகும். அசருக்கு பாங்கு சொல்லுவாங்க, ஹய்யா அலா ஸலாத்துக்கு பாங்கு. அது காது இருக்கு, லா யஸ்மஉ நபியா, தொழுக அழைக்கிறாங்கன்னு மாட்டுக்கு தெரியாது. அதே மாதிரி கண்ணு பள்ளிவாசல பார்க்கும், இது தொழுகிற இடம்ங்கிற உணர்வு இருக்காது. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவன் கூடவே அந்த பக்கம் வயல்ல மேய்ஞ்சிட்டு ஒரு மாடு வந்துகிட்டே இருக்கு. அன்பர்களே, இப்ப அந்த மாடும் அவனும் பள்ளிவாசல கடந்து போகும்போது இவன் பார்க்க செய்யறான், உள்ளம் இருக்கு, காது இருக்கு. அன்பர்களே, நான் உதாரணம் சொல்றேன். ஏன் ஆண்டவன் நம்மள மனுஷனா படைச்சு, வலகத் ஹலகல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மேலாம்பரமான அந்தஸ்து மனிதனை படைத்து அல்லாஹ் அவனை குறை கூறியும் இருக்கிறான், அவனுடைய கீழ்த்தரமான போக்கை கண்டித்தும் இருக்கிறான். ஆகவே ஒரு மாசத்துல அரை மணி நேரம் பேசணும், ஒரு மாசத்துல இல்ல ஒரு வருஷத்துல அரை மணி நேரம் எங்கேயோ ஒரு கூட்டத்தில் பேசினவர்கள் எல்லாம் சார்ந்து போக சொல்றேன். நான் இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் பேசினேன், அதனால அன்னையிலேருந்து உடம்பு சௌரியம் இல்லை. அன்பர்களே, நான் வாழ்நாளெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். உணர்வு வந்த காலத்து நாகூர் உருசுல 15 நாள் ராவா பகலா பேசினேன். இப்ப டிசம்பர்ல துபாயில 17 நாள் பேசினேன். துபாயிலேருந்து வந்து நான் வீட்டுல ஓய்வேளை தூங்க இல்லை, சுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு துவா கேட்டுக்கிட்டேன், யாரெல்லாம் சோம்பேறியாக வீட்டில இருந்து சாக நான் பிரியப்படை, நான் சுற்றி கொண்டே உன் அடியார்களுக்கு உன்னை பற்றி சொல்லி அவருடைய கவனத்தை உன் பக்கம் திருப்ப ஆசைப்படுகிறேன். இந்த வேலையை நீ வாங்கிக் கொள்வாயா? எங்கே டைம் வருமோ அங்கே முடிஞ்சு போயிடும் கதை. அல்லாஹ் அங்கிருந்து கூப்பிட்டுக்குவான். ஆக அன்பர்களே, சுருக்கமான செய்திகளை சொல்றேன், விளங்குங்க. நாம இவ்வுலகுக்கு வர இல்லை, நாம் கொண்டு வரப்பட்டோம். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல, எல்லாரும் மேட் இன் ஜெர்மனி ஜப்பான்ல உட்கார்ந்து இருக்கு. அன்பர்களே, மனிதர்களாகி நாம் சுயமாக இந்த பூமியில நாம் உதித்து வரவில்லை. நாம் இறைவனால், ஆண்டவனால், அல்லாஹுவால் கொண்டு வரப்பட்டோம் என்பதையாகிலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? நோ ரிப்ளை. யாராச்சும் ஒத்துக்கிறதா குரல் எழுப்புங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். விளங்கிச்சிங்களா? விளங்கிச்சிங்களா? கொண்டு நாம் வர இல்லை, கொண்டு வந்தான். அல்லாஹ் கொண்டு வந்தாங்க. நீ எங்க இருந்தே உனக்கு தெரியாதுன்றாங்க. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக நீ இன்ன வஸ்து என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவனாக. அன்பர்களை என்ன சொல்ல முடியும்? நம்முடைய உச்சகட்டம், நம்முடைய ஆரம்பம் என்னன்னு பார்த்தா, ஆதி மனிதரை அல்லாஹு தஆலா மண்ணால் படைத்தான். ஆதி பிதா ஆதமை மண்ணால் படைத்தான். அவர்களுடைய சந்ததியினர்களை விந்து நாத்தை கொண்டு, விந்து துளியை கொண்டு அல்லாஹ் படைத்தான்.
நம்முடைய மெட்டீரியல் என்ன? வித் வாட் வி ஆர் கிரியேட்டட். எந்த மூல பொருளை கொண்டு நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்? அன்பர்களே, நீ தங்கத்தை பார்த்து பெருமை அடிக்கிற. இன்னைக்கு 460 ரூபாய் கிராம் ஆயிடுச்சு. தங்கம் இருக்குங்களே, கிராம் 460 ரூபாய் விற்குது. அதற்கு எவ்வளவு மக்கள் மோகமா இருக்கிறாங்க. ஏன் எல்லாரும் வாங்குறாங்க? நாம செத்தோம் 5 பைசாக்கு வாங்க ஆளு. ஆட்டு தலையும் கூட 25 ரூபாய் விற்குது. அன்பர்களே, இந்த மனித சரீரம் சோற்றால் குவித்து வைத்த மேடு. சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்நாளெல்லாம் சாப்பிட்டு சரீரம் வளர்ந்துருக்குங்க. எதுக்கு உதவுது? சாற்றுக்கு உதவாத நாற்ற கருவாடு என்று மஸ்தான் அப்பா சொன்னார். இது சாலாவது. மீன் இருக்குங்களே, கடல்ல பிடிக்கிறான் லகமன் தரியா, கடல்ல மீன் கரையேற்றுறான். அன்னைக்கு விக்க இல்ல, பொழந்து உப்பு வச்சு காய வச்சுட்டா அது மீனை விட உயர்ந்த விலையில விற்கிறது. அதுக்கு பேர் கருவாடு, ட்ரை பிஷ் இல்லைங்களா? நமக்கு 5 பைசா மதிப்பு கிடையாது. ஒரு ஆட்டு காலு 4 காலு இன்னைக்கு 10 ரூபா 15 ரூபாய்க்கு விற்குது. சில பேர் சொல்றாங்க அதிரத்துக்கு ஆடு விலை இருந்தது தெரியாது. 4 காலு இப்ப 50 ரூபா விற்குது. அன்பர்களே, நீங்க சமயத்தை நான் சொல்லும் போது சிரிக்கிறீங்க, என் வயிற்றை எரியுது. ஏன் எரியுது தெரியுங்களா? இவ்வளவு கூட சிந்திக்கிற ஆற்றல் இல்லையே. நம்மளை இப்படி கோவிச்சு பேசுறாங்களே, கண்டிக்கிறாங்களே, நாம கொஞ்சம் சிந்திப்போம்ங்கிறலாம். நண்பர்கள் சிரிச்சு அதை விட்டுறாதீங்க. சந்தோஷமான செய்தி, நகைச்சுவையான செய்தி. நான் பஃபூன் இல்லை, ஆக்ட் பண்ண வர இல்லை, உங்களுக்கு நகைச்சுவை உண்டாக வர இல்லை. அப்படி வேணும்னா தினத்தந்தியில படிச்ச செய்தி சரக்கு எங்கிட்டு இருக்கு. தினத்தந்தியில சிரிப்பு வருதுங்களே, அதுல ஒரு 500 வரை பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப வேணா பாக்கி நேரம் சொன்ன சிரிப்பா சிரிக்கும், வேற வழியே இருக்காது. நான் உங்களை சிரிக்க வைக்க வர இல்லை, நான் சிந்திப்பதற்காக சில வினாடிகள். ஏன்னா நான் சொல்லிவிட்டவங்களுக்கு நவம்பர்ல இருந்து டிசம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் இன்னும் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களை கண்டால் அது கொஞ்சம் சிறு பிராயத்தில் நாம் நம்மை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்ததுனால நம்மை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களே, நாம் ஏன் திருட வேண்டும்? நாம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? நாம் ஏன் கொள்ளையடிக்க வேண்டும்? நம்மை வளர்க்க நம்முடைய தாயும் தந்தையும் இருக்கிறார்களே என்ற உணர்வு இருந்துச்சா இல்லைங்களா? அதே மாதிரி அன்பர்களே, மனைவிக்கு உணர்வு என்ன இருக்கு? நான் ஏன் திருட வேண்டும்? நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? நான் ஏன் பிறர் சொத்தை கொள்ளையடிக்க வேண்டும்? என்னை வளர்க்கக்கூடிய கணவன் இருக்கிறானே, அவன் உழைத்து சம்பாதித்து எனக்கு தருகிறானே என்ற உணர்வெல்லாம் மனுஷனுக்கு இருக்கு. அதே நேரத்தில் அன்பர்களே, நான் ஏன் இஷ்டப்படி வாழணும்? என்னை இங்கு கொண்டு வந்த என்னுடைய ரப்பு, என்னை படைத்த அல்லாஹ் இருக்கிறானே என்ற எண்ணத்தை நான் காற்றில் பறக்க விட்டுவிட்டேன். ஆகையினால்தான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் கைய கால கொடுத்து நீ எப்படியாச்சும் பொழைச்சுக்கன்னு விட்டான். இப்ப முஸ்லிம்களே என்ன பதில் சொல்றாங்க? ஏன்பா இப்படி பொய் சொல்ற? ஏன் திருடுற? ஏன் அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு? ஏன் இந்த சண்டை? கடன் வாங்கி ஏன் கொடுக்காம இருக்கிற? ஏன் பிறர் சொத்தை மோசடி செஞ்சு எத்தீமை வளர்க்கிறேன்? அவன் சொத்தெல்லாம், அவன் பிள்ளை சொத்தெல்லாம் காலி பண்ணி ஓன் பிள்ளைய வளர்த்து ஏன் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு கேட்டா என்ன சொல்றான்? அல்லாஹ் தான் கைய கால கொடுத்து பொழைச்சுக்கன்னு விட்டானே. அன்பர்களே, நாம் இப்ப அல்லாஹ்வுக்கும் நமக்கும் தொடர்பு இருப்பதாக விளங்கு. சிறு பிராயத்தில் பால்யத்தில் நாம் நம்மை பெற்ற தாயும் தந்தையும் இருக்க நாம் ஏன் திருடி பிழைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. வயசாய் அறிவு வந்து மூல வளர்ச்சி அடைந்த பிறகு அல்லாஹ்வுக்கு நேர் விரோதமாக சிந்திக்கிறோம். நான் தான் சொன்னேன், பாருங்க, இன்று இந்த பொருள் வைத்த சேரியில் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மக்களுக்காக இங்கு உணவு தயாரிக்கப்பட்டிருக்கு. உணவு பொட்டலம் போடப்படுகிறது. என்ன உட்கார வச்சு பசியாத்த முடியாது, கையில கொடுத்துருவாங்க, நம்ம உட்கார்ந்து எங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா அன்பர்களே, நமக்காக நாம் அமைதியாக அமர்ந்திருக்கிறோம். எல்லோருடைய அமைதிக்கு காரணம் என்ன? இங்கு மத்தியான உணவை பற்றி எனக்கு கவலை இல்லை. இங்கு அழைத்தார்களே விழாவுக்கு, அவர்களுடைய பொருள் பாத்தீங்களா? இவ்வளவு உடனே அல்லாஹ்வை நம்பி அன்பர்களே, அப்படிப்பட்ட மனுஷன் தன்னை சீர்திருத்திக் கொள்ள முடியாது. பாருங்க, நாம் இல்லாமல் இருந்தோம். இல்லாமல் உடல் இல்லாமல், இந்த சரீரம் இல்லாமல் வெறும் தோற்றங்களாக அல்லாஹ்வுடைய ஞான பூங்காவில் இருந்தோம். நாம் எங்கே குடியிருந்தோம்? அல்லாஹ்வுடைய சிந்தனையில் குடியிருந்தோம். அந்த சிந்தனையில் இருந்து நாம் இங்கு வர நாமாக பிரியப்படவில்லை. யாருக்காச்சும் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க.
இல்ல நான் அப்ளிகேஷன் போட்டேன், ஆண்டவனே என்னை இந்த பூமியில் நீ சிருஷ்டிப்பாயாக, அதிலும் காகிதமில்லை மாவட்டம் இந்த பொருள் வைத்த சேரியில் மதரசாவுடைய தெருவில் எனக்கு வீடு கொடுப்பாயாக, என்னை அங்கு வாழ செய்வாயாக என்று அப்ளிகேஷன் போட்ட மாதிரி யாருக்காச்சும் தெரியுதுங்களா? இல்ல, எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டு வந்த மாதிரி தெரியுது. அமைதி. அன்பர்களே, சிந்திச்சு பாருங்க, நீங்க வந்ததாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல நீங்க விரும்பாத நிலையில பலாத்காரமாக கொண்டு வந்த நீங்க உங்க அபிப்பிராயத்தெல்லாம் அல்ல கேட்கையில், என்ன உலகிலே நான் உன்னை சிருஷ்டிக்கணுமா என்று நம்ம யோசனை கேட்கையில், அவன் தான் நாடினான். அவன் தன்னுடைய கமாலாத்தை, தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய வல்லமையை பார்க்க பிரியப்பட்ட அல்லாஹ் ஏனைய சிருஷ்டிகளை படைத்தவன், நம்மையும் படைத்தான். அன்பர்களே, படைத்தவனுடைய பொறுப்பு தான். நான் உங்களுக்கு முக்கியமான செய்தி மட்டும் சொல்லத்தான் எடுத்திருக்கிறேன். என்ன செய்யறது? சவுண்ட் பாக்ஸ் வீக்கா இருக்கு. சவுண்ட் பாக்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. துவாசி சத்தம் போட்டா இன்னும் உட்காந்து விளங்கிட்டீங்களா? அப்ப இப்ப 2 வஸ்து இருக்கு பாருங்க. இந்த மைக் கருவி இருக்கு, ஒலி பெருக்கி, என்னுடைய சிறிய சப்தத்தை கடைசி வரைக்கும் மக்கள் கேட்கும்படியாக ஒலி பெருக்கி. இந்த ஒலி பெருக்கியை அமைத்தவர், இதை சிருஷ்டித்தவர், இதை உண்டாக்கியவர், அதை எப்படி இயங்க செய்தால், இது எப்படி இயங்கினால் மக்களுக்கு பலன் தரும் என்ற ஒரு நியதியையும் ஏற்படுத்தியது. இதுக்கு ஆம்பிளிஃபயர் ஒண்ணு அங்கே வச்சிருக்கு. அதை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சவங்க. இந்த பக்கம் வீடியோ கேசட் எடுக்கிறாங்க, ஆக படம் எடுக்கிறதுக்காக போட்ட வெளிச்சம் வேர்வை வேர்த்து கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியதி இருக்குன்றாங்க. இருக்கா இல்லைங்களா? இப்ப இந்த வீடியோ எடுக்கக்கூடியவர்கள் அதற்காக நிர்மாணிக்கப்பட்ட நியதியை விட்டு தாறுமாறாக அதை பயன்படுத்தினால் அது படம் எடுக்க. இந்த ஒலிபெருக்கி நியதிப்படி அமைக்கப்படாவிட்டால் என் சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. இது சின்ன உதாரணம். அன்பர்களே, நாம் நம்முடைய கரங்களால் எப்படி எந்திரங்களை சிருஷ்டிக்கிறோமோ, பலவிதமான வஸ்துக்களை உற்பத்தி செய்கிறோமோ, நாம் எல்லோரும் ஆண்டவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்திரங்களே. நாமும் இயந்திரங்கள் தான். நம்மை, இந்த மனித எந்திரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய அல்லாஹ் எப்படி நீங்கள் இயங்கினால் நீங்கள் சுகமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம், நாட்டில் அமைதி நிலவும், சுபிட்சமாக வாழலாம், ஐக்கியமாக வாழலாம், எப்படி இயங்கினால் நீங்க சுகமாக வாழலாம் என்று அவன் ஏற்படுத்திய நியதிக்கு பேர் இஸ்லாம். அன்பர்களே, இப்ப முஸ்லிம்களே உங்களை தான் கேட்கிறேன், யாரு பார்த்தாலும் என்கிட்ட அதுல துவா செய்ய கவலையா, யார பார்த்தாலும் அல்லாஹ் சொல்ற அதுல துவா செய்ய ரொம்ப பரைசா, ரொம்ப கவலையா இருக்கு, நில தடுமாறி இருக்கு. ஏன் நில தடுமாறி இருக்கு? அன்பர்களே, இந்த கருவி, இந்த சிறிய கருவி அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட நியதிப்படி அது இயக்கப்படுமேயானால் நிச்சயமாக அதை கொண்டு பலன் பெற முடியும். நியதிக்கு மாற்றமாக தாறுமாறாக அதை புழங்கினால் அது பலன் தருவதற்கு பகரமாக இடையூறு செய்யும். இடையில அது ஒரு சத்தம் போட்டுச்சுன்னு சொன்னா ஏன் பயான் விளங்க. ஆம்பிளிஃபயர் அட்ஜஸ்ட் பண்றதுல இப்ப கொஞ்சம் ஏதாவது ராங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா கருவில் முருண்டு சத்தம் வரும், ஏன் பிரசங்க கேட்க. நான் சின்ன உதாரணம் குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். எப்போ நீ தானாக உண்டாக இல்லையோ, என் சத்தத்தை விட பெரிய சத்தமா நான் சத்தம் போட்டு நான் பயான் பேசி நிறுத்துறேன் இடையில, ஏன்னா தொடர்ந்து பேச முடியல, நிறுத்தி பேச. நான் நிறுத்தின நேரம் அங்க சமையல் நமக்காக உணவு தயார் பண்ணி பொட்டலம் போடுறாங்களே, அவங்க இன்னைக்கு விளங்கி இருக்குது என்ன தெரியுங்களா? இந்த மேடை, இந்த கூட்டம், இந்த கூட்டத்தை அலங்கரிச்சது, உட்கார்ந்து கேட்கறது, பேசுறவங்க, அவர்கள் எல்லோரையும் விட நாம் செய்யக்கூடியத பெரிய தியாகம். உண்மையிலே அது தியாகம். அதனால அவங்களுடைய தியாகத்தை செய்யறதுல நம்ம தியாகத்தை தான் அமைக்கிறோம். நம்ம பேச்ச மக்கள் கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்க போடுற சத்தம் ஏன் காதல் விழுது. ஆக அன்பர்களே, நீங்க கொஞ்சம் சிந்திச்ச
என்ன சிந்திக்கணும்? நான் நானாக வர இல்லை, என்னை ஆண்டவன் படைத்தார். அல்லாஹ் தர்ஜுமா இல்ல ஆண்டவன்ங்கிறது எல்லாருக்கும் விளங்குற பாஷையில சொல்றது. அல்லாஹ் இஸ் அல்லாஹ், அல்லாஹ் இஸ் நாட் காட், அல்லாஹ் இஸ் நாட் ஆண்டவன். நண்பர்களே, அல்லாஹ் இஸ் அல்லாஹ். நான் மக்களுடைய புழக்க பாஷையில உங்களுக்கு பேசுறேன். அப்ப நான் நானாக உண்டாக இல்லை, என்னை அல்லாஹ் படைத்தான். ஏன் படைத்தான் பாருங்க. ஒவ்வொன்றிலையும் ரெண்டு கேள்வி வரும். This is mic stand. What is this? This is a mic stand. மைக் ஸ்டாண்ட் சொன்ன உடனே நண்பர்களே, மேடு வித் வாட் உடனே நண்பர்களே, மேடு வித் வாட், அது எதனால் செய்யப்பட்டது ஒரு கேள்வி வரும். அண்ட் மேடு ஃபார் வாட், எதற்காக செய்யப்பட்டது. இந்த ரெண்டு கேள்வி தொக்கி நிற்கும். நண்பர்களே, எந்த பொருளையும் நான் உட்கார்ந்து இருப்பது திஸ் இஸ் ஏ சேர், நான் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறேன், 4 கால் இருக்குது. நண்பர்களே, நாற்காலி மேடு வித் வாட் and made for what, இந்த ரெண்டு கேள்வி நிற்கும். ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர் ஆபீஸுக்கு போயிட்டார், வீட்டுக்கு விறகு வாங்கி கொடுக்காம போயிட்டார், சாப்பாட்டுக்கு அடுப்புக்கு விறகு வாங்கி கொடுக்காம போயிட்டார் ஆபீஸுக்கு அவசரமா. இப்ப மனைவி வீட்டுக்குள்ளால இருந்து வெளியில போக முடியல, விறகு வாங்க காசும் இல்லை, விறகு வாங்க காசும் இல்லை, அவருக்கு ஆபீஸுக்கு சோறு போகணும். அந்த அம்மையார் என்ன செஞ்சாங்க, கணவன் உட்காரக்கூடிய நாற்காலி மர நாற்காலி, மரத்தால செஞ்சது, அதை எடுத்து வேகமா உலக்கையால அடிச்சாங்க, தூள் தூளா போச்சு. அதை எடுப்பு அன்றைக்கு காலையில சமையல் செஞ்சு மத்தியான சோறு ஆபீஸுக்கு போயிடுச்சு. ஆபீஸுக்கு போன அந்த ஆண் பிள்ளை அவர் நினைக்கிறார், இன்னைக்கு மத்தியானம் நம்ம பட்னி தான், ஏன்னா நம்ம விறகு வாங்கி கொடுத்துட்டு வரல, மனைவி கிட்ட காசும் கொடுக்க இல்லை, ஆகவே அடுப்பெரிக்க விறகு இல்லாதனால மத்தியான சாப்பாடு வராது. அவர் கவலையில் இருக்கிறார். கூடகார அம்மா சோறு கொண்டு போய் கேரியர் வச்சுட்டாங்க. அவர் சாப்பிட்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார். நாம விறகு வாங்கி கொடுக்காமலேயே சாதம் வந்துருச்சு ஆபீஸ். சாயந்தரம் வந்தார், ஆபீஸ் முடிஞ்சு வந்தார், நாற்காலியை போட சொன்னார் உட்காருவதற்கு. அந்த அம்மையார் சொன்னாங்க, நீங்க காலையில விறகு வாங்கி கொடுக்க இல்லை, விறகு வாங்க காசு கொடுக்க இல்லை, உலக்கையால் அடிச்சு நாற்காலியை தூள் தூளாக்கி தான் நான் சோறு ஆக்குறேன். எவ்வளவு கெட்டிக்காரி. இப்படி ஒரு மனைவி யாருக்காக கிடைச்சது உண்டான்னு கேட்டான். இப்படி ஒரு அறிவாளியான மனைவி யாருக்காச்சும் கிடைச்சிருப்பாங்க. அப்ப அவர் சொன்னாரு, 2 ரூபாய் விறகு போதுமே, 2 ரூபாயில விறகு வாங்குறான், அல்லது 5 ரூபாய்க்கு விறகு வாங்குறான். நான் வாங்குற நாற்காலி 100 ரூபாச்சே, 100 ரூபா நாற்காலியை உடைத்து தூளாக்கி நீ சமையல் செய்து உன்னை கெட்டிக்காரி என்றும் சொல்லுகிறாயே. அன்பர்களே, அது யாராகினும் can anybody appreciate? 5 ரூபாய் விறகுக்கு பகரமாக 100 ரூபா நாற்காலியை உடைச்சு தூளாக்கி அதில் சமையல் செய்த பெண்ணை can anybody appreciate? யாரும் அந்த பெண்ணை உயர்த்தி பேச முடியுமா? நீங்க எல்லாம் மௌனம் சாதிக்கிறது பார்த்தா அதான் கெட்டிக்காரத்தனு சொல்றாங்க. அன்பர்களே, அதை ஏன் சொல்றேன்? அதே விதமாக நீ அல்லாஹ்வால் சிருஷ்டிக்கப்பட்ட நீ இந்த பூமியிலே நீ உழைச்சு சம்பாரிச்சு, நீ இப்ப என்ன தங்கம் முக்கி 50-100 பவுன் வாங்கிருப்ப. நீ தங்கத்தால ஊடே கட்டினாலும் சரிதான், நீ வெள்ளியால ஊடு கட்டினாலும் சரிதான், நீ தங்கத்தையும் வெள்ளியையும் ஒரு குன்றாக மலையாக குவித்தாலும் சரிதான். தி கிரியேட்டர், உன்னை படைத்த அல்லாஹ் உன்னை புகழ தயாராகவே இல்லை. விளங்கிங்க, நான் என்ன சொல்றேன்னு விளங்கி, வாழ்நாள வீணாக்காதி. அன்பர்களே, மக்கள் புகழக்கூடும், மனிதர்கள் புகழலாம். இவர் அறிவால் முன்னேறியவர், இவர் உழைப்பால் முன்னேறியவர் என்று மக்கள் புகழலாமே தவிர நம்மை படைத்த ஆண்டவன் ஒரு காலம் நம்மை அவன் புகழவே மாட்டான். மனிதா, மனிதனே, என்னை அறிவதற்கு அல்லவா நான் உன்னை சிருஷ்டித்தேன். மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் நீ ஏன் படைக்கப்பட்டாய் என்ற உண்மையை, மக்சதே ஜிந்தகி, வாழ்க்கையின் லட்சியம், மனிதனாக உருவெடுத்ததனுடைய நோக்கம், மர்மம் என்ன? உன்னை படைத்த இறைவனை நீ அறிய வேண்டும். அன்பர்களே, அவனை நீ காதலிக்க வேண்டும்.
அவனுடைய ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும், இன்னும் அவனை கொண்டு வாழ வேண்டும். விளங்குதுங்களா? உங்களுக்கு விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் எனக்கு என் பீரியடை முடிக்கணும், அவ்வளவுதான் பேச்சு. நான் நீங்க விளங்குறதுக்காக இடையிடையில அவகாசம் கொடுத்து தண்ணி குடிச்சுக்கிறேன். அந்த நேரம் யோசிச்சு பாரு. பாப்பா சரி இல்லங்க, இவ்வளவு வெளிச்சத்தை போட்டோ எடுத்தா கருப்பு ஆளுமே ஹோசர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டவாளனாகத்தான் இருக்கிறார். இல்லல்லதீன ஆமனு, தான் படைக்கப்பட்ட லட்சியத்தை உணர்ந்து அல்லாஹுவை அறிந்து தெரிந்து ஈமான் கொண்டு அவனுடனே தன்னை ஐக்கியப்படுத்தி வாழ்வானே. நான் சுருக்கமா சொல்லிவிட்டேன். என்ன இப்ப அந்த எல்லாத்துக்கும் விரிவுரை செஞ்சா இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த 4 அம்சங்களும் உடைய மனிதனை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹ் பாருங்க. நம்மை படைத்த ரப்பு அவன் சொல்றான் நஷ்டவாளர்கள். அன்பர்களே, 2 ரூபாய் விறகுக்கு பகரமாக 100 ரூபாய் நாற்காலியை உடைத்து உணவு சமைத்த அந்த பெண்மணியை யாரும் புகழ மாட்டோம். நாம் ஆண்டவனை அறிந்து தெரிந்து உயர் பதிப்படி கொடுத்து நம்மை பராமரிக்கக்கூடியவன் தான் அல்லாஹ். அதுதாங்க தெய்வ தன்மை என்று சொல்லுது. தெய்வ தன்மை உலூஹிய்யத் இலான்னு சொல்லுகிறது. அந்த தன்மை என்ன? தன்னுடைய சிருஷ்டிகளுக்கு தேவையான அனைத்து சகாயங்களையும் செய்து சிருஷ்டிகளை பராமரிக்கக்கூடிய தன்மைக்கு பேரு தெய்வ தன்மை. அதனால்தான் நாம் தெய்வம் அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்ம மேல குதிரை அடிக்கிறது இல்ல. நல்லா நீ கவனிக்க முஸ்லீம்களே, உங்களெல்லாம் பார்த்து பேசுறேன். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க இஸ்லாமிய போல. நீ அல்லாவை ஈமான் கொண்டா நீ அல்லாவை முதல்ல குதிரை அடிக்கல. நீ அல்லாவை நண்பர்களை நான் என்ன சொல்றேன், நீ அல்லாவுக்கு எந்த சகாயமும் செய்யல. மாறாக அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்லாம இருந்த ஒன்றை என்னுடைய சிந்தனா சக்தியில் வைத்து நான் பல காலம் வச்சிருந்தேன். சிந்தனையில வச்சிருந்த ஒன்று நானாக ஒண்ணு இந்த பூமிக்கு கொண்டு வந்த முறை பின்ன அதுல இருந்துக்காய மனாசின்னு சொன்ன அன்பர்களே, இன்னைக்கு நாடு 10 மணி 1 தாண்டிடுச்சு. நான் முடிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டேன். விளங்குச்சுங்களா? சர்வ கோடி சிருஷ்டிகளின் சர்வ கோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வ தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்லிட்டார். ஆகவே நான் உங்கள் தேவையை பூர்த்தி செய்வேன், உங்களை நான் படைத்து விட்டுவிட்டேன், நீங்களாக அலை மோதி சாக வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை. 5 வேளை தொழுதா நீ அல்லாஹ்வுக்கு சகாயம் செஞ்சியா? அன்பர்களே, ரமலான் நோன்பு வச்சா அல்லாஹ்வுக்கு சகாயமா? நீ ஜகாத் கொடுத்ததுனால அல்லாஹ்வுக்கு சகாயமா? நீ புனிதமிக்க ஹஜ்ஜ நிறைவேற்றின அல்லாஹ்வுக்கு சகாயமா? அல்லாஹ் என்ன சொல்றா? இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் என்னை அறிவதற்காக படைத்தேன். அன்பர்களே, வணக்கத்தை அல்லாஹ் தன்னுடைய சிந்தனையில மாத்துறதுக்காக படைச்சாங்க. அகிமி ஸலாத்த லிதிக்ரி, என் அடியாரே தொழுகைக்கு வெளியில என்ன நீ மறந்து வராது, என்ன மறந்துடு. நான் மறுபடியும் உன்னை தொழுகையின் பேரால் அழைத்து அதை பரலாக ஆக்கி என்னுடைய சிந்தனையில் உன்னை மாற்றிக் கொள்கிறேன். இல்லைங்களா? நீங்க நல்லா பாருங்க, எவ்வளவு அல்லாஹ் மறந்த மனிதனும் தொழுகை பள்ளிக்கு சென்றால் சில நிமிடங்கள் அவனுக்கு தன் சிந்தனை அல்லாஹ் பக்கம் மாறத்தான் செய்யும். அன்பர்களே, வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஆண்டவனுக்கு சகாயம் இல்லை, அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவையில்லை. அவன் என்ன சொல்றான்? நீங்கள் தேவை உள்ளவர்கள், தேவை உள்ள நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் அல்லாஹ் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ்வை நீ சுமந்துக்கிற சகாயம் செய்யல. மாறாக அன்பர்களே, அல்லாஹ் தான் அவன்
முந்தி இல்மங்களை ஞானத்தில் சுமந்திருந்தவன் அல்ல, இப்ப அல்லாஹ் தன்னுடைய உஜூதில் அவங்க சுமந்து. நண்பர்களே, அல்லாஹ் தானே தான் சுமந்துகிட்டு இருக்கிறான். நீ இருக்கிற இடம் தெரிஞ்சா, நண்பர்களே, இருக்கிற இடம் தெரிஞ்சா ஆனந்த புத்தகம். நாம என்ன நினைக்கிறோம்? விந்து துளியால் ஆண்டவன் படைச்சான், அது நேற்று ரத்த கட்டியாச்சு, சலை கட்டியா, இதுக்காக மனாசி இது அல்லாஹ் சொல்லி முடிச்சான். ஆக சர்வ கோடி சிருஷ்டிகளுக்கும் அல்லாஹ் தன்னுடைய உள்ளமையை இரவலாக கொடுக்கும். நண்பர்களே, சதா நம்ம கூட இருக்கிறார், அவர் தான் நம்மை சுமந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நீங்க எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு விழா மேடைக்கு இந்த வந்ததுக்கு நீங்களாக வந்தீர்களா, அல்லாஹ் கொண்டு வந்தார்? முஸ்லிம்களே பதில் சொல்லுங்க. ஒரு 10-15 பேர் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிற, மற்றவங்க எல்லாம் தாங்களா வந்திருக்க. அந்த கடைசியில் சில பேர் சொல்லுங்களேன், அல்லாஹ் தான் கொண்டு வந்தார்னு சொல்லுங்க. எப்படி கொண்டு வந்தா அல்லாஹ்? நண்பர்களே, நான் கார்ல வந்தேன், சில பேர் பஸ்ல வந்தாங்க, சில பேர் வேன்ல வந்தாங்க. ஆக இப்படியாக வந்த நம்மை இந்த காரும் இந்த வேனும் நம்ம காரும் அல்லாஹ் வரைக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு காராக, ஒரு வேனாக, ஒரு காராக நான் தான் இருந்து கொண்டு வந்தேன். நண்பர்களே, இந்த உணர்வு தான் உண்டாக வேண்டும் இஸ்லாமில். இது உண்டானால் தான் மனிதன் அல்லாஹ் கட்டுப்படுது. பாருங்க, சிறு குழந்தைகள் தாய் தகப்பனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கட்டுப்படலாம், குறைந்தது 12 வயசு வரைக்கும் கட்டுப்படுவான். தாய் தகப்பன் சொன்ன பேச்சை கேட்பான். ஏன் தெரியுங்களா? அவன் வெளியில ஓடுனா தானாக பிழைக்க முடியாது, அதனால அடங்கி நடப்பான். 13 வயசாகிதான் எழுதுகிறான். பாப்பா உங்க தயவு தேவையில்லை, இந்த பக்கத்துல ஓட்டல் கடை இருக்கு, அதுல சட்டி கழுவ கூப்பிடுறாங்க, டீ எடுத்து மேஜையில் வைக்க கூப்பிடுறாங்க, நான் மேஜை தொடச்சு பொழைச்சுக்குவேன், சாப்பாட்டு கடையில சட்டி கழுவி பொழைச்சுக்குவேன், பாப்பா உன் தயவு தேவையில்லைங்கிறான். இருக்கா இல்லைங்களா? முற்காலம் மாதிரி இல்லைங்க, தற்காலத்து குழந்தைகள் 13 வயசான பெற்றோர்கள் சமயத்தில் எழுத்துக்கிறான் சில பேர் இருக்கா. நண்பர்களே, மனைவி தன் கணவனுக்கு அடங்கி நடக்கிறாள். காரணம் என்ன? கணவனை பகைத்து கொண்டால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. அவர் தான் உழைத்து நமக்கு உணவளிக்கிறார், உடை அளிக்கிறார், அதனால அடங்குகிறார். பிள்ளை பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கிறார்கள் தேவைகளுக்காக. வேலை காலம் முதலாளிக்கு அடங்கி நடக்கிறார் மாத சம்பளத்திற்காக. அன்பர்களே, இந்த உணர்வு அல்லாஹ் கூட வரணும். நம்முடைய சர்வ கோடி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் தான். ஆகவே அந்த அல்லாஹ்வுக்கு பணிந்து அவனுக்கு அடங்கி நடந்து நம் தேவைகளை பெற வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அன்றி மனிதன் அல்லாஹ்வுக்கு தன்னை ஐக்கியப்படுத்த மாட்டான். எப்படி 13 வயசு வந்தவன் சொல்றான், 13 வயசு பாப்பா உங்க தயவு தேவையில்லை, ஹோட்டல்ல எச்சியல் வெளியில போடுவேன், ஹோட்டல்ல சட்டி கழுவுவேன், மேஜையில டீ கொடி வைப்பேன், நாஸ்தா கொடி வைப்பேன், பொழைச்சுக்குவேன், உன் தயவு தேவை. அன்பர்களே, அந்த சிறுவர்களுக்கு சமமான அறிவு நமக்கு வந்துருச்சு. ஆண்டவனே, இனி உன் தயவு என்ன? நீ கையை கொடுத்த, காலை கொடுத்த, எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கிட்டு சொன்னேன், எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கிட்டு சொல்லிட்டேன். இருக்கவே இருக்கு இந்த பரந்த உலகம். நான் சவுதிக்கு போவேன், எமிரேட்ஸுக்கு போவேன், துபாய்க்கு அபுதாபிக்கு போவேன், பொழைச்சுக்குவேன். ஆகையினால அன்பர்களை பிழைக்க வேண்டாம் என்று சொல்ல இல்லை. இன்னும் அவனை வாசியா என் பூமி விசாலமா இருக்கு, உணவு தேடுங்கள், நேர்மையாக தேடு. அன்பர்களே, உணவு தேடுவதை ஆண்டவன் தடுக்க இல்லை. உனக்கு அமைதி இல்லை, என் மேல நம்பிக்கை இல்லை, உனக்கு பொறுமை இல்லை, தேடு. ஆண்டவன் கொடுப்பான்னு யாரு உட்கார்ந்து இருப்பான்? ஆண்டவனே கொடுப்பான்னு யாருக்கு உட்கார்ந்து இருக்க முடியும்? அது 13 வயசுக்கு முந்தி. 13 வயசு வரைக்கும் பையன் தான் மசாலா வாங்குறது இல்லை, தான் வெறும் அரிசி பருப்பு வாங்குறது. அவன் என்ன நினைக்கிறான்? பள்ளிக்கூடம் சென்று படிப்பது நம் வேலை, பள்ளிக்கூடத்துக்கு சென்று சரியாக படிப்பது நம் வேலை, நமக்கு உணவளிப்பது, உடை அளிப்பது தாய் தந்தையுடைய பொறுப்பு என்று விளங்குறான். அதே பையன் அவன் 20 வயசுக்கு வந்தா என்ன நினைக்கிறான்? இப்ப பெற்றோர்கள் பொறுப்பை கழித்துக் கொண்டார்கள், நாமத்தான் பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அன்பர்களே, அந்த சிறுவர்களை போல நாம்
இப்ப நமக்கு கையில் காலம் கொடுத்து ஆண்டவன் எப்படியாச்சும் பொழைச்சு கேட்டான். அதனால பொய் சொல்லி திருடி கொள்ளையடித்து எப்படியும் பிழைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நண்பர்களே. காரணம் என்ன? நம்மை அவன் கைவிட்டு விட்டால் என்ன நினைக்கிறான்? இந்த மைக் செய்தவருக்கு இது இப்ப இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கா இதுக்கு தெரியாது. இது வேலை செய்தா கெட்டு போச்சா தெரியாது. விளங்குச்சுங்களா? அந்த மாதிரி கருவி அந்த நாம் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா நம்மை படைத்து விட்டுவிட்டு நம்மை மறந்து விடவில்லை. அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நாம் எங்கெல்லாம் நகருகிறோம், எங்கெல்லாம் இடம் மாறுகிறோம், அதையெல்லாம் கூட அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்மளை பராமரிக்க காத்துக்கிட்டே இருக்கிறான். அது என்ன சொல்றான்? தாப்ப என்ன சொல்லுவோம்? பிள்ளைய நீ வெளியில திருடாத, நீ போய் பிறர் சொந்த அபகரிக்காத, நான் உனக்கு உணவளிக்கிறேன். கணவன் என்ன சொல்ல? மனைவியே என் பேரை கெடுத்துடாது, நீ அங்கேயே அக்கம் பக்கத்து வீட்டுல போய் திருடிடாது, என் மானத்தை காப்பாத்து, நான் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கிறேன். நண்பர்கள் முதல்ல என்ன சொல்றாரு? நீ ஒழுங்கா வேலைக்கு வா, நான் தர்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ அடிமையாயிரு, நான் தர்றேன். ஆனா நாம என்ன சொல்றோம்? ஆண்டவனே உனக்கு அடங்க மாட்டேன். ஏன்? கை கால் முளைச்சிருச்சு, நான் ஏதாச்சும் செஞ்சு எப்படியாச்சும் குறைச்சு. அதான் என்ன? நீ எக்கேடும் கட்டு போட்டு விட்டுட்டான். நண்பர்களை பயப்படுது. இது உட்கார்ந்து இருக்கிறார்கள் இளம் மௌலவிகள். இந்த மகான்களுடைய எண்ணத்துல என்ன இருக்கு? அல்லாஹ் ஒத்துழைச்சு சனல் வாங்கினா அடுத்தாப்புல இவர்கள் துபையிலே அபுதாபியில தான் பார்க்கலாம். அங்கே போய் இவர் தொழு வச்சுக்கிட்டு குரான் ஓதி கொடுத்து விட மாட்டாரு. நண்பர்களே நான் போய் பார்த்துக்கிட்டு வந்தேன். அதனால பொதுமக்களை போலவே இவரும் அங்கே போய் வேலை செய்யறார். நபி அவர்கள் இறப்பம் சிந்தி வளர்ந்த இஸ்லாமிய நந்தவனத்தை பாதுகாக்கக்கூடிய இல்மை உங்க நெஞ்சில 7 வருஷம் நிரப்பி கையில சனது கொடுத்து அனுப்பிச்சு விட்டு உனக்கே அல்லாஹ் வேற யகீன் இல்லை. நான் சன்மார்க்க சேவை செய்தால், நான் ஆண்டவனுடைய சிருஷ்டிகளுக்கு ஆண்டவனை பற்றி சொன்னால் ஆண்டவன் படியளப்பான் என்ற நம்பிக்கை நமக்கே வரலையே. எத்தனை பேர் மார்க்க ஞானங்களை நெஞ்சில சுமந்து கொண்டு அங்கே பார்த்தா கார் தொடச்சு. நண்பர்களே கை சேர்ந்த கை சேர்ந்த நீ என்ன உன் அந்தஸ்து என்ன, உனக்கு என்ன இல்மு கிடைச்சிருக்கு? நண்பர்கள் அந்த வேலையை தான் செய்யும். பாருங்க மேடையிலேயே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. நான் அதை குறை சொன்ன அவன் தப்பா நினைச்சுக்கோ. பாருங்க ஒரு பெரிய டாக்டர் சர்ஜிக்கல் சர்ஜன் இருக்கு. ஆபரேஷன் பண்ணி ரண சிகிச்சை செய்யக்கூடியவர். அவரை போய் என்ன மாதிரி ஒரு மனுஷன், அறியாத மனுஷன், சார் உங்க கையில இருக்கிற கத்திரியில பார்த்தா பல பல தகாடு இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற நாசுவன் இருக்கிறாரு, அவர் கையில இருக்கிற கத்தி பழங்கால கத்தி துருப்பிடிச்சு போச்சு. எனக்கோ தலையில முடி இருக்கணும். டாக்டர் சார் பிளீஸ் ஷேவ் மை ஹெட். அந்த நாசுவர் கையில இருக்கிற கத்தி துருப்பிடிச்சு போச்சு. டாக்டர் சார் உங்க கத்தி ஸ்டெர்லைஸ் பண்ணது பழப்பழப்பா இருக்கு, என் தலையை கொஞ்சம் சிரைச்சு விடுங்கன்னு சொன்னா என்ன அப்படி சொல்றவரை அடிக்க வேணாம்? நண்பர்களே என்ன அர்த்தம்? அவன் ஒரு டாக்டரை இப்ப பயன்படுத்துகிறானா? துர்பிரயோகம் செய்ய. நான் கத்தி கத்தி சொல்றேன், என் உதாரணம் உங்களுக்கு வழங்க மாட்டேன். நான் உதாரணம் சொல்லிதான் பழக்கம். சீக்கிரம் உட்காரு. ரண சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர், ஆபரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர், உங்க கத்தி பழப்பழான் இருக்கு, தகான் இருக்கு, சார் கொஞ்சம் தலை சரிச்சு விட்டு போங்கன்னு சொன்னா இது அவரை யூஸ் பண்ணதாக மிஸ்யூஸ் பண்ண. நண்பர்களே துர்பிரயோகம் செய்யணும், அப்படிதானே அர்த்தம்? அதே விதமாக சங்கை மிக்க இந்த உலமாக்களை மார்க்க ஞானங்களை கேட்டு நீங்க படிக்க இல்லை, அவர்களை சேர்த்து நாம கெடுக்கிறோம். ஆகவே அன்பர்களே மார்க்க ஞானம் படைத்த நீங்கள் இப்பவே மனசுல அதுவும் சரி, விளையும் பயிர் முளையில தெரியும். பெருமானாருடைய பொன்மொழி பொய்யாகாது. பிந்தின காலத்தில் மார்க்க ஞானம் பொருள் திரட்டுவதற்காக படிக்கப்படும். துனியாவுக்காக படிப்பார். அன்பர்களே அதற்கு நாம் இரையாக கூடாது. மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக படிங்க. நீங்களே முந்தி விளங்காம போறீங்க. என்ன படைச்சவன் அல்லாஹ், கைய கால கொடுத்தான். இப்ப வயசு 17 ஆச்சு, நீ எப்படியாச்சும் பொழைச்சுக்க ஆண்டவன் கைவிட்டா, இன்னுமே சூழ்ச்சி செஞ்சு குள்ள நரி தந்திரம் செஞ்சு யாரையாச்சும் கவுத்து மோசம் செஞ்சு பொழைக்கணும்னு ஆசைப்படும். நண்பர்களே
நான் சில அரசியல்வாதிகளை கேட்டேன், நல்ல கவனமா கேட்கணும் நீங்க. நான் சில அரசியல் தலைவர்களை கேட்டேன், சிறைச்சாலைகளே மக்கள் குற்றங்களை செய்து சிறைச்சாலைகளை அடைக்கப்படுகிறார்களே, அந்த குற்றவாளிகளிலே திருடியதற்காக, கொள்ளையடித்ததற்காக, கன்னம் வைத்ததற்காக, பிற பெண்களை கடத்தியதற்காக, இந்த மாதிரி குற்றங்களிலே தண்டிக்கப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கேட்டு, அப்ப அந்த பெரிய தலைவர் சொன்னார், நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுகிற விஷயத்தில் முஸ்லிம்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு இத்தகைய குற்றங்களை முஸ்லிம்கள் அதிகமாக செய்ய நண்பர்களே. அது கேட்டு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன நினைச்சு, அப்ப இப்போ முஸ்லிம்கள் இஸ்லாத்தின்படி நடக்கிறார்கள் ஓரளவு. நண்பர்களே, நாம் இஸ்லாத்தின் கண்ணியத்தை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில் பசுமுண்டான மக்களுக்கு நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். பாருங்க, நாங்க திருட இல்லை, கொலை செய்ய இல்லை, கொள்ளையடிக்க இல்லை, பிறர் சொத்தை அபகரிக்க இல்லை, கற்பழிக்க இல்லை, பெண்களை கடத்த இல்லை. காரணம், நாங்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறோம். அல்லாஹ் நம்மை வளர்கிறான். நாங்களாக இதை வளர்த்துக் கொள்ளவில்லை. ஆகவே அவனை நம்பி நாங்களாக கையாளக்கூடிய அந்த தவறான முறைகளை கைவிட்டு விட்டோம் என்பதை மேடை பிரசங்கத்தை கொண்டு அல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நிரூபிக்கிறோம். எப்படி அந்த பள்ளிவாசல் படிக்கட்டில் இருந்த பிச்சைக்காரன், அந்த பிச்சைக்காரன் தான் அவர் ஆங்கிலேயர் விட்டு சென்ற அவன் ஜேபிலிருந்து விழுந்த 10,000 ரூபாய் கட்டு திருப்பி கொடுத்து இஸ்லாமுடைய தூய்மையை நிரூபிச்சார். நண்பர்கள், அப்படி நாம் நடந்தால் அன்றி வெறுமனே நம்ம வாயளவுல வேதாந்தம் பேசுறது சரியா? நம்முடைய வாழ்க்கை முறையில் அது எப்போ வரும்? உன்னை படைத்தது அல்லாஹ், உன்னை வளர்க்கிறது அல்லாஹ். நண்பர்களே, அல்லாஹ் தாங்க இப்போ சுமந்துகிட்டு இருக்கிறான். என்ன பேச வச்சுக்கிட்டு இருக்கிறது அல்லாஹ் தான், உங்களை கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறது அல்லாஹ். நாம் என்ன செய்யணும்? சில வினாடிகள் அவரை மறந்து நாமளா இருக்கிறோம். எப்போ நாமளா இருக்க ஆரம்பிப்போமோ நாமளா பிழைக்க ஆரம்பிப்போம். நண்பர்கள் விளங்குங்களா? நாமளா இருந்தா நாமளா பிழைக்க ஆரம்பிப்போம். நாம பிழைக்க முற்படும் பொழுது தாறுமாறாக பிழைப்போம். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிபணிய மாட்டோம். நண்பர்களே, அல்லாஹ் தான் படைத்தான், அவன் தான் உணவளிக்கிறான், அவன் தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறான் என்ற தத்துவம் உள்ளத்தில் வரும். அதுக்கு அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளுங்க? அல்லாஹ் தான் இலா, அல்லாஹ் தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். எந்த தேவையை டாக்டர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். ஸ்மால் நீட்ஸ், சிறிய தேவைகள், பெரிய தேவைகள், அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் உன்னை சிருஷ்டித்தானே அவன் தான். அன்பர்களே, நாம நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முற்பட்டால் விபரீதங்கள் ஏற்படும். அல்லாஹ் என்ன சொன்னா, உன்னுடைய தேவைகளை அறிந்தது நான், அறிஞ்சிருக்கிறேன். நான் தேவைகளை பூர்த்தி செய்யத்தான் படைச்சேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்து என்னை இலா என்று அறிமுகப்படுத்த தான் உன்னை படைத்தேன். அன்பர்கள், அப்ப அவன் கட்டாய தேவைகளை பூர்த்தி செஞ்சு, அப்படின்னா எல்லாரும் உட்காருங்க, அவனை தேவை எல்லாரும் வீட்டுல உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. தேடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க பொருள் தேடுவதிலே அழகிய முறையை கையாள், சன்மார்க்கத்தை கடைபிடித்து மார்க்கத்தை ஏற்று நடங்க, மக்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், பிறர் சொத்துக்களை அபகரிக்காதீர்கள். என்ன போய் பார்த்தா சொல்றான் மனுஷன் சமைத்து அசுரத் தாடி வச்சாளுன்னு நம்பின அசுரத் இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கிறான், திருட மாட்டான்னு நினைச்சு கல்லாவில் உட்கார பள்ளியாசல் போயிட்டு வந்து நான் போகும்போதே ஜாடையா 500 ரூபாய் தாள் 7 தாள் இருந்துச்சு, பாக்கி 100 ரூபாய் தாள் 50 ரூபாய் தாள் எல்லாமே கல்லாவில் இருந்துச்சு. 500 ரூபாய் தாளை மட்டும் ஜாடையா எண்ணி வச்சுட்டு போனேன். இவ்வளவு பெரிய தாடி உள்ள மனுஷன் திருட மாட்டான், ஆண்டவர் நம்பி இருக்கிறான்னு. அவனுக்கு தான் அல்லாஹ் தேவையை புரிசிடுவாங்க, ஈமானே இல்லையே. அவனை கல்லாவில் வச்சு கல்லாவில் உட்கார்ந்தவனுக்கு அல்லாஹ் மேல ஈமான் இல்லை, அவனுக்கு அந்த நோட்டு மேலதான் ஈமான் இருந்துச்சு. அவன் 7ல் 1 எடுத்து சொல்லிட்டு போயிட்டான். நண்பர்களே,
அப்புறம் அந்த மனுஷன் புலம்புறான், தாடி வச்சவர்களுமா இப்படி அப்படிதானே புலக சேருது. முஸ்லீம் நினைச்சேனே, முஸ்லீமான மனுஷன் துரோகம் செய்ய மாட்டான்னு நினைச்சேனே, அவன் இந்த அநியாயம் தானே. நண்பர்களே, அப்ப இந்த பேர் வாங்கி கொடுக்கிறோம் நாம அல்லாஹ் ரசூல். அந்த ஒன்றுல நாம் பயப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் தாங்க. who brought here, யாருக்கு கொண்டு வந்த சொல்லுங்க. இங்க இருந்து யார் வீட்டுக்கு கொண்டு சேப்பா சொல்லுங்க. அல்லாஹ். இங்க இருந்து நமக்கு தேவைப்பட்டால் பாத்ரூமுக்கு யாரு கொண்டு போக சொல்லுங்க. தைரியமா சொல்லு. பாத்ரூமுக்கு நீயா போக மாட்டேன். நண்பர்களே, நான் போகும்போதெல்லாம் பாக்குறேன். நான் அவனை கெஞ்சியும் பார்த்தேன், அவனை கெஞ்சி பாக்குறேன். ஒரு சமயம் அல்லாவுக்கு எல்லா பாஷையும் தெரியும், அல்லாவுக்கு எல்லா பாஷையும் தெரியும். நான் எப்படி கெஞ்சினவனே உங்களுக்கு விளங்குறதுக்காக. ஏன்னா நானும் பட்லர் மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்றது பழக்கங்க. பட்லர் உங்களுக்கு தெரியாது. வெள்ளக்காரன் ஆட்சியில துறைகள் பெரிய அதிகாரிகள் நம்ம இந்திய மக்கள் வேலைக்கு இருப்பாங்க, ஆங்கிலம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் கை கால ஜாடையை கொண்டு புரிய வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு வெள்ளக்காரத்துல வெளியில போயிட்டு வந்தா ராத்திரிக்கு அவருக்குள்ள பால் பூனை தள்ளி விட்டு குடிச்சிருச்சு. பால் பூமியில சிந்தி கிடக்கு, சட்டி ஒரு பக்கம் கவுந்து கிடக்கு. வேலைக்காரன் பயந்து நடுங்கி நிற்கிறான். இப்ப தூரம் வந்து வேரிஸ் பை மில்க்னா என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல விளக்கமும் தெரியாது, பூனை தள்ளி குடிச்சிருச்சுன்னு சொல்லவும் தெரியாது. ஆக சமாளிச்சு அவனுக்கு வேலைக்கு இருந்திருந்தான். அப்ப அவன் சமாளிச்சு சொன்னா, சார் சார், அவன் துறை வந்தோட வேரியஸ் பை மில்க், எங்கே என் பால் கொண்டு வா தூங்கணும், பாலை குடிச்சு தூங்கணும். இவன் பார்த்தா, சார் சார் இப்ப சரிங்க, 4 கால் சார், ஒரே ஒரு வால் சார், மியாவ் மியாவ் சார், மில்க் ட்ரிங்க் சார். அப்ப துறைக்கு விளங்கி போச்சு. ஏன்னா பால் செட்டி கீழே கிடக்கு, பால் சிந்தி கிடக்கு, சில இடத்துல பூனை பாலை நக்கி இருக்கு, பாக்கி பால் ஓடி இருக்கு. அப்ப நம்ம வச்சுட்டான். அந்த மாதிரி நண்பர்களே, நான் ஆங்கிலம் படிக்காத மனுஷன், டாக்டர் சாதகர் மேடையில் இருக்கிறாங்க, அவங்க ஆங்கிலத்தில் பிரசங்கமே செஞ்சாங்க. இங்க இந்த பந்தல்ல படித்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் தைரியமா சொல்ற, தப்பா சொன்னா திருத்தி கொடுக்கு. நான் பாத்ரூம் போறேங்களே, அப்ப ரகசியமா தமிழ்ல சொல்லி பார்த்த ஆண்டவன், ஆண்டவனே ஓ மை லார்ட், ஆண்டவனே நான் இப்ப போற இடம் டாய்லெட்டுக்கு போறேன், அங்கே நீ வராது, இதுவரைக்கும் சகாயம் செஞ்சது போதும், நீ இரு நம்பே, நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லி பார்த்தேன். என்ன சொல்றாங்க நண்பர்களே? மறுத்துட்டோம். நான் பார்த்தேன், ஆங்கிலத்தில் சொல்லி பார்க்கிறது, ஆங்கிலத்தில் சொல்லி பார்த்தேன். அந்த பட்லர் இங்கிலீஷ்ல, யூ பிளீஸ் ஸ்டே அவுட் சைட் மை லார்ட், அல்லாவே யூ பிளீஸ் ஸ்டே அவுட் சைட் and let me go inside. டாய்லெட்டுக்குள்ள என்ன போக விட ஆண்டவனே, you stay outside, let me complete my necessities, I will come back and take you. எல்லா ஜோலிகளை முடிச்சுக்கிட்டு வெளியில வந்து உன்னை சுமந்துக்கிறேன், மறுபடியும் உங்க கூட சேர்ந்துக்கிற ஆண்டவனே சொன்னேன். அது என்ன சொல்ற ஆண்டவன் தெரியுமா? nonsense. If I stay outside, how can you go inside? ஓய் முட்டாள், நான் வெளியில இருந்தா நீ எப்படி போவே? I have to take you there. உன்னை டாய்லெட்லையும் வெளியில சுமந்த நான், பள்ளிவாசலுக்கு கொண்டு போற நான், உன்னை வீட்டுக்கு கொண்டு போற நான், துபாய்க்கு கொண்டு போற நான், அந்த நான் தான் உன்னை டாய்லெட்டுக்கு கொண்டு போ. I have to remove your wastages. உன் கழிவு பொருளை நான் தான் வெளியாக்கணும். அன்பர்களே, கடைசியாக you are thinking that you are washing yourself. நீ நினைக்கிற குண்டிய நீயா கழுவிக்கிட்ட, அல்லாஹ் சொல்ற கழுவுற குவத்து என்னது? நண்பர்களே, நாமளா கழுக முடியாதுங்க. வார்த்தை தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த வார்த்தை வந்துருச்சு. கழுகிற அந்த கழுகிறதுக்குள்ள சக்தியை நான் கொடுக்கிறேன். அதியானே, இப்படியெல்லாம் உனக்கு என்னை அர்ப்பணித்து என்னையே கொடுத்து நான் உன்னை வாழ வச்சிருக்கிறேன். இந்த ஈமான நீ படிக்காம திருட ஆரம்பிச்சிருக்க. திருடுறவன் என்ன சொல்றான்? ஏண்டா திருடுன்னு கேட்டா, இந்த வயிறு இருக்குங்க, ஒரு சாண வயிறு இருக்குங்க. வயிறு நாய்க்கும் இருக்கு, நரிக்கும் இருக்கு, ஆட்டுக்கும் இருக்கு, மாட்டுக்கும் இருக்கு. ஏண்டா திருடுன்னு சொல்ற? ஒரு சாண வயிறு இருக்கு. அல்லாஹ் என்ன சொன்னா, அந்த வயிறு
படைத்தது நான், அந்த வயிற்றுக்கு உணவு கொடுக்கிறது என் பொறுப்புங்கிறார். எப்போ நீ எனக்கு ஆகிய நடந்தால், நீ தக்குவா செய்தால், நீ நேர்மையா இருக்க. அன்பர்களே, நாம நினைக்கிறோம் அல்லாஹ் இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் அஸ். அல்லாஹ் தஆலா இப்போ இஸ்லாத்துல அதான் பாக்கி இருக்கு. எல்லாம் போட்டு அல்லாஹ் ஓரம் கட்டி அல்லாஹ் ஒரு பக்கமா ஒதுக்கி விட்டு நாம இங்க உல்லாசமா ஆனந்த குத்தடிக்கிறோம். அன்பர்களே, அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு, அல்லாஹ்வை வச்சுக்கிட்டு வாழ்ந்து பாருங்க. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், படித்த பிள்ளைகள் என்கிட்ட வர்றாங்க, பட்டதாரிகளும் வர்றாங்க, ஆங்கிலம் படித்தவர்கள் வர்றாங்க. நான் அவர்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல தெரியுமா, யூ சர்ச் அல்லாஹ், அல்லாஹ்வை தேடியா. தேடுறது உன் பேர்ல கடமை. பெங்களூர் ஒரு மகான் அடங்கி இருக்கிறார், மீர் ஹயாசாம். उस तमामी इल्म फन पर खाक हो जिसमें मन अरब का ना इदराक हो. எதுல தான் யார், தன்னை படைத்த ரப்பு யார் என்ற ஞானம் வராதோ அந்த மாதிரி ஞானங்கள் எல்லாம் மண்ணா போகட்டான். என்ன பிரயோஜனம்? நீ என்ன படிச்சு என்ன செய்வ? உன்னை குளிர வச்சவன மன்றாப்பு கேட்டுதான் கேட்பான். வாட் ஆர் யூ, வாட் வேர் யூ கேட்க மாட்டேன். ஏய்யா மனுஷனா நீ பூமியில படைச்ச, ஒரு எம்பி ஆகி வரல, நீ எம்எல்ஏ ஆகி வரல, ராஜாவாகி வரல, மந்திரியாகி வரல, இந்த குறை சொல்ல மாட்டான் அல்லாஹ். நீ எப்படி வரணுங்கிற அல்லாஹ் என்னை அறிந்து என்னுடைய ஐக்கியப்பட்ட ஒரு முஸ்லீம் அவர். வலா தமூத்துன்ன இல்லா அன்தும் முஸ்லிமூன். அன்பர்களே, நான் என்ன போதிக்கிறேன் தெரியுமா? படித்த மாணவர்களுக்கு சர்ச் அல்லாஹ், நீ அல்லாஹ்வை தேடு. ரீச் அல்லாஹ், அல்லாஹ்வை அழைத்துக் கொள். லவ் அல்லாஹ், அல்லாஹ்வை காதலித்துக் கொள். லிவ் வித் அல்லாஹ், அல்லாஹ்வுடனே சேர்ந்து வாழ்ந்து கொள். And then sacrifice yourself for Allah. அந்த அல்லாஹ்வுக்காக உன்னை அர்ப்பணமாக்கி விடு. அவனை பற்றிய உலகுக்கு சொல்லக்கூடியவனாக. இப்ப சொல்ல விடுறாங்களா? அல்லாஹ் பேச்சை எடுத்தாலே ரொம்ப பேருக்கு, சில பேருக்கு அல்லாஹ் இது என்ன அதற்கு இதெல்லாம் நமக்குள்ள பேச்சாங்க. அவனே தான் பெரியவராக தூரமா போயிட்டானே. நண்பர்களே ஒழுங்க. கால சித்திக அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக அக்பர் சொல்லி கிதாபு கையில வச்சாங்க. மா ராயிது ஷையன் இல்லா வ ராயிதுல்லாஹ் கபலஹு. அபூபக்கர் சித்திக் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு வஸ்துவையும் நான் பார்ப்பதில்லை, அந்த வஸ்துக்களுக்கு முன்பாக அல்லாஹ்வை பார்ப்பேன். அல்லாஹ்வை பார்க்காத வஸ்துக்களை பார்க்கிறதுன்னு சொல்றாங்க. நீ கல்லையும் மண்ணையும் மரமட்டைகளையும் செடி கொடிகளையும் ஒருத்தர் மனுஷனா பார்க்கலாம். அப்போ இறைவன் மேல காதல் வருது. அவனை நீ தேட இல்லை. unless you search you cannot reach. நீ தேடாத வரைக்கும் பொருளும் கிடைக்காது. எந்த உலகத்துல செல்வங்களும் தேடினால்தான் கிடைக்கும், அல்லாவும் தேடினால்தான் கிடைக்கும். ஆனால் செல்வங்கள் நாடிய அளவுக்கு கிடைக்கலாம். போறவெல்லாம் சிங்கப்பூருக்கு படம் போல அங்கேயும் ரொம்ப பேர் பிச்சைக்காரனார்கள். அப்ப இவ்வுலக செல்வங்களை தேவை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது, கேரண்டி இல்லை. ஆனால் நீ அல்லாஹ்வை தேடுன நிச்சயமா தான் கிடைப்பான். ஏன்னா இருக்கு விளங்குச்சுங்களா? யாருக்காச்சும் இந்த தேட்டம் இருக்கா? இந்த மதரசா உடைய நாசிர் அவர் அல்லாஹ்வுடைய ஞானங்களை உடையவர். ஒரு நிமிஷத்துல அல்லாஹ் சேர்த்து வச்சிருவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு அடுத்த வந்து சொல்ற இளைஞர்களை படிக்காத வரை அல்லாஹ் யார், அல்லாஹ் தஆலா நம்ம கூட எப்படி இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாத வரை அன்பர்களே மனுஷன் தன்னை திருத்திக் கொள்ள முடியாது. எல்லா சட்டங்களும் படிப்பான். இல்மு வசீலா. பாருங்க, பயான நிறுத்த போறேன், 1:45 ஆயிடுச்சு. முஹையத்தீன் ஆண்டகை பகதாது மாநகர் பள்ளியில முராக்கபா இருந்தாங்க. பள்ளிவாசல்களும் முராக்கபா இருந்தாங்க. வெளியில புத்த வெளியில சகன்ல ஒரு ஒளிவுமயமான தூண், வானத்துக்கு பூமிக்குமா ஒரு ஒளி உண்டாயிடுச்சு. அதுல இருந்து சப்தம் வருது. எதை அல்லாஹ் தான் சொல்றான்னு விளங்கிக்கிட்டு மாதிரி ஒரு சத்தம் வருது. அப்துல் காதிரே, இனிமேல் உங்களுக்கு வணக்கம்ங்கிற சிரமம் வேண்டாம். நீங்கள் இனிமேல் தொழுக தேவையில்லை. நீங்கள் செய்த வணக்கங்களை நான் பொருந்திக் கொண்டேன். இனிமேல் உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்க வணங்க வேண்டாம். அன்பர்களே, இப்ப சில பேர் சொல்லிக்கிட்டு வராதான்,
வேறட்டிக்கு போனா, ஊருக்கு போனா, வழியில 2 வேளை 3 வேளை விட்டு போனா அதுக்காக கல்லா செய்ய வேண்டியது இல்லை. விளங்குச்சுங்களா? அதுக்காக அதை போய் பொருள் பெருசா எடுத்துக்கிட்டு கல்லா செய்ய வேண்டியது. அடுத்தாப்புல சந்தர்ப்பம் கிடைக்கும் தொழுதா சரத்தாண்டு மார்க்கத்துல ரொம்ப ரொம்ப எல்லாம் சகாயம் செய்யலாம் செய்யுது. விளங்குச்சுங்களா? முஹையத்தின் ஆண்டகை அவர்களுக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு, இனிமே நீங்க தொழு வேணும். விலாயத்துடைய மூளையை கொண்டு சிந்தித்தார்கள், இது சாத்தியமா, இது கூடுமா? சிந்தித்தார்கள். இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைத்தார்கள். சஹாபாக்கள் தொழுதார்கள், மகான்கள் தொழுதார்கள், இமாம்கள் தொழுதார்கள், அவுலியாக்கள் தொழுதார்கள். எனக்கு மட்டும் தொழுகை வேண்டாம் என்றால் அது ஷைத்தானாகத்தான் இருக்க வேண்டும் என்று விளங்கியவர்களாக ஓய் மலோனே என்ன வழிகெடுக்க பார்க்கிறியா என்று சத்தமிட்டார்கள். அவது இல்லாமல் அன்பர்களே, அந்த ஒளிவெல்லாம் புகை மண்டலமாக மாறி ஒரு இருளயமான மண்டலம். அப்ப ஷைத்தான் தன்னுடைய சுயரூபத்தை சொன்னார், அப்துல் காதர் ஆயிரக்கணக்கான அவுலியாக்களை வழிகெடுத்துட்டு நீங்க பெரிய ஆலிமா இருக்கிறதுனால இவனுடைய சாமர்த்தியத்தை உங்க இல்மை கொண்டு நீங்க தப்பித்துக் கொண்டீர்கள் சொன்னார். அப்ப எஜமா சொன்னார்கள், ஷைத்தானே 2வது அடியில என்ன கவுக்க பாக்குற, ஏன் இல்மை கொண்டு நான் தப்ப இல்லை, அல்லாஹ் என்னை காப்பாத்துறேன். இல்மு வசீலா தாங்க. ஆலிமுன் வாஹிதும் அஷத்து அவை ஷைத்தானின் அல்ஃபி ஆபிதின். இது ஒரு பக்கம் ரசூலுடைய ஹதீஸ் இருக்கு. இது சஹாபாக்கள மாதிரி ஆயிடுச்சாங்க. அதனால நமக்கு தான் போட்டா அவன் பம்பரமா சுத்துறான் சில பேர். நான் சொல்லக்கூடாது, பம்பரமா சுத்துறான் சில பேர். ஏன் இந்த ஹதீஸ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் பின்னார்கள் அவர்களை போன்ற அந்த ஆலிமுக்கு ரசூல் சொன்னார்கள், ஆலிமுன் வாஹிதுன் அஷத்து அலை ஷைத்தானின் அல்ஃபி ஆபிதின். நாம ஷைத்தானை ஜேபுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம், அவனை எப்ப பார்த்தாலும் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கு அன்பர்களே. அதனால உலமாக்களுடைய அந்தஸ்து குறைச்சு பேசுற மாதிரி ஆயிடும். நீங்க தப்பா விளங்கிங்க, அதுக்காக நான் பேச மாத்துறேன். பயப்படுங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. இல்மு வசீலா உன்னை அல்லாஹ் காப்பாத்துவான். யாருவோ இதாவோ உன் தேவையை பூர்த்தி செய்யணும், அவன் தான் காப்பான். அதனால தாங்க ஷைத்தான் கூட சண்டை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது 2 பேரும் பகிரங்க விரோதி தான், நமக்கும் விரோதி தான். அன்பர்களே, விரோதி கூட சண்டையிட்டவன மல்லாத்த சொல்லிட்டான். ஷைத்தா கூட சண்டை போட்டு ஜெயிச்சுக்க சொல்லி நம்மள மல்லாத்திட்டு போடுவான், முழுங்கிட்டு போடுவான். விளங்குச்சுங்களா? வேற என்ன செய்யணும்? பாருங்க, நீ ஏழாத வேண்டாம். தெருவுல நம்ம குழந்தைகளை யாராகிற ஒருத்தர் அண்ணா யாராகிற அடிச்சுட்டா அவன் உடனே என்ன செய்யறான்? மாமா கத்துறானே இல்லை, அண்ணே மாமா கூப்பிடுறானே இல்லை, எம்மா. அப்ப என்ன அர்த்தம்? என்னை அடிக்கக்கூடியதை எதிர்க்க என்னால் முடியவில்லை, யாராகிலும் என்னை பாதுகாக்க வாருங்கள். இருக்கா இல்ல? அல்லாஹ் என்ன சொல்ற? நீ என்ன இல்மு என்ன? ஓ இம்மா யன்ஸகன்னக மின ஷைத்தானின் நஸ்கு ஃபஸ்தைது பில்லாஹ். ஷைத்தான் ஏதாவது சேட்டை செஞ்சா, உன்னை கெடுக்க பார்த்தா, உனக்கு அல்லாஹ் மாறு செய்ய தூண்டா, நீ அல்லாஹ் கிட்ட உதவி தேடு. கிதாபெல்லாம் பரட்டிக்கிட்டு இருந்தா முடியாதுன்னு முழுகிட்டு போடுறான். அதுலயும் முரீதுகளே, உங்களுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. முரீது வாங்கின சில பேர் ஆலிம் ஷாவுடைய தயவு தேவையில்லை, எங்களுக்கு ஜாப்சி பார்த்து அஃபாலாசான் தெரியும், நாங்க அல்லாஹ் பத்தி எல்லாம் ஞானங்களை படிச்சுக்கிட்டோம். ஷைத்தான் என்ன செய்வான்? நான் சொல்லக்கூடாது. அவன் காட்டுல ஒரு கடிவாள கடை வச்சிருந்தான். ஷைத்தான் குதிரைக்கு போற கடிவாளமா வச்சிருந்தான். அந்த பக்கமா இந்த முரீது விளாட்டிட்டு இருந்தார். யாரு? ஆலிம் ஷாவுடைய தயவு தேவையில்லை. நான் பெரிய ஷேக்கிட்ட முரீது வாங்கியிருக்கேன். பை ஷேக்கிட்ட முரீது வாங்கனே அகீதாவை தீர்த்து. ஆலிம் ஷா தயவு இல்லாம நீ முழுசா முடிக்க முடியாது. விளங்குதுங்களா? அது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட். ஆலிமுடைய தயவு தேவை, அப்பதான் நீ உன் தொழுகை நோம்பெல்லாம் நேர்மையா செய்ய முடியும், நீ வணக்க வழிபாடு சரியா செய்ய முடியும். ஆரிஃபுடைய தேவை, நீ அல்லாஹ்வை தரிசிக்க முடியும், அது ஒரு தனி சப்ஜெக்ட். என்கிட்ட வாங்க, நான் அல்லாஹ்வை தரிசிக்கிற முறையை காத்துக்கணும். இந்த கண்ணால இல்ல, அக கண்ணால, கல்பு கண்ணால அல்லாஹ்வை தரிசிக்கணும். கனவுல அல்லாஹ்வை பார்க்கிறது சாத்தியமா இல்லையா? சாத்தியம். காற்றை பார்த்தது உண்டா? காற்றை யாராகிலும் பார்த்தது உண்டா? காற்றுக்கு உருவம் இல்லையே, பார்க்க முடியாது. அல்லாஹ் அரூபி கனவுல எப்படி வருவா?
வந்தா தானே நீங்க சொல்லுவீங்க. இமாம் ஆதம் 100 தடவைக்கு மேல கனவுல அல்லாஹ் பார்த்தாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பல 100 தடவை அல்லாஹ் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்க இமாம்கள். அன்பர்கள், நான் சொல்ல துணிவு வரல, எனக்கு நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். நானும் பார்த்தேன்னா நீ நம்புவியா? உடுறாரு குண்டு. அன்பர்களே, அல்லாவை மொழிப்புன்னு பார்க்கலாம், அல்லாவை நீ தூக்கத்திலையும் பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? இறைஞானங்களை தேடணும். சித்திக் அக்பர் சொன்னா, மாராய்த்து ஷையன் இல்லாவ ராய்த்துல்லா கபலஹு கபல ஷை அல்லாஹ். உமர் ராயக சொன்னார்கள், மாராய்த்து ஷையன் இல்லாவ ராய்த்துல்லா ஃபீஹி ஃபி ஷை, அந்த ஷைல அல்லாஹ். நீங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் பேசுறேன்னு நீங்க என்ன பைத்தியம் நினைச்சிருக்கீங்க? உங்களை யாரையுமே நான் பார்க்கல. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வர்கள் ஒரு 1000 இருந்தாலும் இந்த 1000 அந்த ஒரு அல்லாஹ் தான் இருக்கு. விளங்கிட்டீங்களா? சைஃபரா 1,00,000 சைஃபர் போட்டா எண்ணிக்கை எவ்வளவு? சைஃபரா 1,00,000 சைஃபர் போட்டா எவ்வளவுங்க? சைஃபர் தான். மின்னால ஒரு 1 போட்டால் எல்லா சைஃபருக்கும் மதிப்பு. நாம எல்லா சைஃபர் தான். அந்த மகதகும் லாஷரிகலகும் கூட இருக்கிறான், அதனால மதிக்கப்படுகிறோம். அவனை நீ முறைப்படி கூட வச்சுட்டு, அவனை அறிந்து தெரிஞ்சு கூட வச்சு கால உஸ்மான் ரலியல்லாஹு மாராய்த்து ஷையன் இல்லாம ராய்த்துல்லாஹ பாதஹு பாத ஷை. முதல்ல வஸ்துக்களை பார்த்துட்டாலும் பிறகு நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன். அன்பர்களே, இந்த கண்ணால இல்லை, இல்மு கண்ணால, ஞான கண்ணால, அக கண்ணால, கல்பு கண்ணால நீ நாளைக்கு தான் பண்ணிரு. ஒருவச்சரி பட்டமளிப்பிடாவது கண்ணால அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் ஒருத்தர் சொல்லிவிட்டார். நான் தௌபா செய்ய, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த கண்ணால சொர்க்கத்துல அல்லாஹ்வை நிச்சயமா பார்ப்போம். கமா தரவுனல் பதர், பூர்ண சந்திரனை பார்ப்பது போலதான். ஹதீஸ்ல இருந்து ஈமான் வச்சிருக்கு. அல்லாஹ் ரீச் அல்லாஹ், லவ் அல்லாஹ், லிவ் வித் அல்லாஹ். அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு வாழ்ந்துவார். நீயா தான் ஒரு ஆத்திக்கிட்டு இருக்கு. நீ இந்த என்சான் உடம்பு தான் நான் நினைக்கிறேன். நண்பர்கள், நான் இப்பவும் சொல்றேன், திஸ் இஸ் யுவர் பாடி. சொல்றமா இல்லைங்களா? என்னுடைய உடல் டாக்டர் என்ன சொல்ற, சார் என் உடம்பெல்லாம் வலிக்குது. அவர் கேட்கிறாரு, ஐயா ஓ உடம்பு வலிக்குது, யாருடைய உடம்பு வலிக்குது அந்த ஆள் எங்க கேட்டா என்ன சொல்லுது? ஆனா டாக்டர் அப்படி கேட்கறது இல்லை. டாக்டர்கிட்ட போய் சார் என் உடம்பெல்லாம் வலிக்குதுண்டா, ஓ உடம்பு வலிக்குது, நீ எங்கேயா இருக்கிறன்னு கேட்டாரு. சார் இன்னாருடைய ஹார்ட் ஃபெயிலா போச்சு, இன்னாருடைய ஹார்ட் ஃபெயிலா போச்சு. உடைய வெந்தரிஸ் பொசசிவ், எங்கே உடைய வருமா வேற்றுமை வரும் பாருங்க. என்னுடைய மேஜர் சொன்னா என் கார் பின்னால் இருக்குது, என்னுடைய கார்னா நான் காரா, நான் வாசல், என்னுடைய செருப்புனா நான் செருப்பா, என் வீடுன்னா நான் வீடா, நான் வேற வீடு வேறங்க. என்னுடைய உடல், என்னுடைய உள்ளம், என்னுடைய உயிர், இன்னாருடைய உயிர் பிரிந்தது, இன்னாருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு சொல்றமா இல்லைங்களா? அன்பர்களே, அப்ப அந்த உடல் சொல்ல பாருங்க, என் உடல், என் உள்ளம், என் உயிர் என்று சொல்றானே அவன் தான் நீ. அந்த ஆள் அட்ரஸ் உங்கள்கிட்ட இல்லை, அந்த அட்ரஸ் உங்கள்கிட்ட கிடையாது. ரொம்ப பேர் என்கிட்ட வந்து அதெல்லாம் மாட்டிக்கிறான். யூ ஆர் அனேபிள் டு கிவ் யுவர் ப்ராப்பர் அட்ரஸ். உன் சரியான விலாசம் அட்ரஸ் என்ன யாரு கேட்டா, தெருவு பேர் சொல்றான், வீட்டு கதவு நம்பர் சொல்றான். அட இது எனக்கே தெரியும். ஓ அட்ரஸ் என்ன ஐயா? விளங்குச்சுங்களா நண்பர்களே? என் ஷேக்குடைய ஷேக்கு நான் சொல்றேன், மேரா தன் நஹி மேரா தில் ஹை. நான் என்னை நான் யாருன்னு ஆராய்ச்சி செய்யும் போது படிப்படியாக வந்து என்ன சொன்னேன், மேரா தன் நஹி மேரா. இப்ப எங்க நீ யார்? நான் இல்லை, அல்லாஹ் தான் இருக்கிறான்னு காட்டுவார்களோ அவர்கள் எல்லாம் மறைந்த பின்னும் மண்ணை திங்க விடுவாங்க. நண்பர்களே, கொஞ்சம் இறைஞானங்களை தேடுங்க. மணி 2 அடிப்பதற்கு 2 நிமிஷங்களே உள்ளது. அதுல ஏன் கடியாரம், துபாய் கடியாரம் 2 தாண்டிடுச்சு. என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட்ல அட்வான்ஸ்ல இருக்கு. 2 அடுத்து 1 நிமிஷம் ஆச்சு. நான் என்னுடைய இந்த சிற்றுரையை இத்துடன் நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டேன். ஏதோ சிரமத்தோட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொன்னார் நண்பர்களே. பல சந்தர்ப்பங்களை பேசணும். இப்ப பொருள் வைத்த சரி பட்டம் அளிப்பில் அவருடைய சகாயம்னா இங்க உள்ள நாசிர் இறைஞானங்களை உள்ளவர். அல்லாஹு ஆரிஃபு பில்லாஹ், அல்லாஹ்வை தெரிந்த மகான். அவர்களிடத்தில் பையத்து பெருங்க, இறைஞானங்களை தேடுங்க, அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டு வாழுங்க. உங்க வாழ்க்கை இன்பமாக, சுக வாழ்வு,
சந்தோஷ வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, பரக்கத்தான வாழ்வு அன்பர்களே அப்பதான் கிடைக்கும் என்று தெரியப்படுத்திக் கொண்டு நான் என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முக்கிய அறிவிப்பு, எல்லாருக்கும் உணவு பொட்டலம் இருக்கு, கொஞ்சம் அமைதியோடு வாங்கி அதுலயே இஸ்லாத்துல உயர்வை காட்டு. சஹாபாக்கள் சகோதரர்களுக்காக உயிரவளவு கொடுத்துட்டாங்க. நாம அந்த உணவு பொட்டலத்தை வாங்குறதுல அடிச்சு மோதிக்கிறது பார்த்தா அதுல ஒரு இஸ்லாமிக்கு பிரதிபலிக்குது. எல்லோருக்கும் பொட்டலம் இருக்கு, 3000 மேல பொட்டலம் போட்டிருக்கிறாங்க, இருக்கிறதுல 1500 பேர் தான். ஆகையினால் நண்பர்களே, எல்லோரும் அமைதியாக உணவு பொட்டலங்களை பெற்று செல்லும்படியாக அடுத்து வாங்கி சொல்வார்கள். இங்கே தொழுகிறவங்க தொழுக, இல்ல சீக்கிரமா வீட்டுல போய் பள்ளியாசல் தொழுக, இங்கேயும் தொழுகலாம் வாங்கி சொல்லுவாங்க. அதற்கு சொல்றாங்க, துஆவும் செஞ்சிருங்கன்னு சொல்றாங்க. ربنا لك الحمد لك الشكر يا الله ربنا لك الحمد لك الشكر يا الله ربنا لك الحمد لك الشكر يا الله اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பசங்க ஆமீன் சொல்ற மாதிரி வேகமா இவ்வளவு நேரம் நான் சொன்னது மரியாதை என்ன? உட்கார்ந்து உங்க இடத்துல உட்கார்ந்து பொட்டலத்துக்காக முந்தி போறதுக்கு நசுங்கி செத்து போடுவீங்கப்பா. இங்க கொஞ்சம் கூட இடம் இல்லையே, துவாவையும் எடுத்தீங்க நீங்க. இல்ல கரெக்டா இருந்துச்சா? இந்த தென்னகத்துக்கு பொருள் வைத்த செய்தி பைசுல் ஹசனாத் அரபி காலேஜையும் இறைஞானங்களை ஹயாத்தாக்குவதற்காக இந்த மதரசாவை கொடுத்தாலே அந்த அல்லாஹ்வுக்கு புகழ் செய்யும். இந்த அல்லாஹ்வுக்கு புகழ். மேலும் அந்த மதரசாவுடைய அந்த நோக்கத்திற்கு ஏற்ப அந்த மதரசாவுடைய தலைவராக நாசிராக அல்லாஹ் தஆலா ஒரு ஆரிஃப் பில்லாஹ் தன்னை அறிந்த ஞானியை வதுபு அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونبر قلوبنا بنور معرفتك ابدا ابدا يا الله اللهم احينا بك واميتنا عن غيرك يا الله اللهم انا نسألك القرب منك والنظر اليك في الدنيا والاخره في الدنيا بقلوبنا وفي الاخره باعيننا يا ارحم الراحمين اللهم اتمم علينا نعمتك وارزقنا وصولك التامة ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا الله இந்த அரபி கலாசாலையினுடைய நியத்து இறை ஞானங்களை அல்லாஹ்வால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கு இறைவனை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும். இறை அடியார்கள் மனுகுலத்தவர்கள் அல்லாஹ்வை அறிந்து அவருடைய பொருத்தத்தை தேடி அவருடன் ஐக்கியப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரப்பே, இந்த மதரசா இந்த அரபி கலாசாலைக்கு பொருளுதவி செய்து இதனுடைய வளர்ச்சிக்கும் ஓதுற பிள்ளைகளுக்கு உணவளிக்கக்கூடிய மக்களுக்கு ரப்பே நீ உன்னுடைய ஹசானா நீ கொடைவள்ளல், நீ அவர்களுக்கு 1க்கு 10ஆக 70ஆக 700ஆக 7000ஆக அவர்களுடைய தூய எண்ணங்களுக்கு தகுந்தபடி நீ கொடு ரப்பே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை வளர்ச்சியடை செய் ரப்பே. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு. அவர்கள் காலாகாலம் உன்னை பற்றி உன் அடியார்களுக்கு அட்ரஸ் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடும். இங்கு கற்று தேர்ந்து இன்று சனது பெற்று செல்லக்கூடிய இந்த உலமாக்களுக்கும் இந்த மகா இவர்களையும் உன்னை பற்றிய ஞானங்களை
உன் அடியார்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக ஆக்கி கற்றபடி நடக்க எங்கள் எல்லோருக்கும் நீ வாய்ப்படி. நாங்களாக வரையில்லை, நீ எங்களை சிருஷ்டித்தாய், நீ தான் சிருஷ்டிகர்த்தா, நீ தான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாய் என்ற உணர்வு பெற்று நாங்கள் உணவு பிரச்சனையில் பிறருக்கு துரோகம் செய்யாமல், மோசடி செய்யாமல், கொலை செய்யாமல், கொள்ளையடிக்காமல், திருடாமல், பொய் சொல்லாமல், பிறரை வஞ்சிக்காமல் நேர்மையாக நடக்கக்கூடிய ஆற்றலை கொடு. தூய இஸ்லாத்தை தூய்மைப்படுத்தி காட்டக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக எங்களை வாழ செய்வாயாக. அல்லாஹும்ம அஹ்யினா அலல் இஸ்லாம், அல்லாஹும்ம அஹ்யினா அலல் கிதாபி வ சுன்னah. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த நாட்டில் தேவையான மழை இறக்கி வச்ச ரப்பே, வெள்ளாமைகளில் பரக்கத்து செய், எங்களுக்கு தேவையான உணவுகளை செய், எங்களுக்கு இந்த நாட்டில் தேவையான வசதிகளை செய்து கொடு. நாட்டு மக்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் பரஸ்பரம் நல்லெண்ணங்களையும் நீ வளர்த்து எங்களை நிம்மதியாக வாழ செய்வாயாக என்று ரப்பனா அத்மிம் அலைனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வாலிஹி வஸஹபி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சத்தமோடு கூட ஸலா சொல்லு. அன்பர்களே, பாங்கு சொல்ல போறாங்க, உணவு பொட்டலமும் கொடுப்பாங்க. பாங்கு சொல்லும் போது பாங்கு சத்தத்துக்கு ஜவாபு சொல்ல வாஜிப் இருக்கு. அதனால அந்த நேரம் பேசாதீங்க. உணவு பொட்டலங்களை அமைதியான முறையில் வாங்கி செல்லும்படியாக பாத்தீங்களா நெரிசலாம், பாத்தீங்களா நெரிசல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காத்தோட்டமா இல்லை, காத்தோட்டம் நிறைய இருக்குமா. 3000 பொட்டல இருக்கு. 1000 சீக்கிரம் போட்டோம் பாருங்க. அவன் இடம் செவரா போய் பாரு. சீக்கிரம் போடா. செட்டு போ, செட்டு போ, செட்டு